ஹலோ ஸ்டூடெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மிச்ச நாளை இப்போ நாம் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். ஆஹ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்த 2024 நடந்த பியோ பேப்பர் டிஸ்கஷனு. இது நான் எங்கள் 2025 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் செஞ்ச பேப்பர் கிளாஸில் இருந்த ஒரு பகுதி தான். அடுத்தது நிறைய ஸ்டூடெண்ட் எங்கட ஸ்டூடெண்ட் இல்லாமல் வேறு ஸ்டூடெண்ட் எங்களோட குரூப்பில் நிறைய டவுட்டுகள் கேட்டிருந்தாங்க. நான் எல்லார டவுட்ஸுக்கும் எனக்கு ரிப்ளை பண்ணிடுறது சாத்தியம் இல்லை. அதனால நான் இந்த சின்ன வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஆஹ் இதுல 2024 இந்த முறை ஏ லெவல் எடுக்கிற ஸ்டூடெண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்க இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். உங்களோட எக்ஸாமை முடிச்சிட்டு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா. இது குறிப்பா 2025 ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு ஆஹ் இதான் வீடியோ தானே. ரைட். இந்த முறை பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ் என்று சொல்லலாம். சில கேள்விகள் மிச்சம் இலகுவாக தியரியே டிரெக்டா யூஸ் பண்ற மாதிரி வந்திருக்குது. சில கேள்விகள் எடுத்தீங்கன்னா சின்ன ட்ரிக் பாவிக்கணும். அந்த ட்ரிக் பிடிபடாட்டி கொஞ்சம் கஷ்டமாயிடும். இந்த முறை சாய்ஸஸ் டார்கெட் பண்ணி எக்ஸாமுக்கு போன ஸ்டூடெண்ட்ற நிலைமை கொஞ்சம் பரிதாபகரமான நிலைமையா இருந்திருக்குது. சில அவங்களுக்கு கான்ஃபிடண்டான கொஸ்டின்களில் கை வச்சவங்க கொஞ்சம் சில கொஸ்டின்களில் மாட்டிக்கிறாங்க. ரைட். நாம எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்றதான என்ன பிள்ளைகள், சாய்ஸை நீங்க நம்பி நீங்க என்ன செய்யக்கூடாது, நீங்க எந்த எக்ஸாமுக்கும் நீங்க போகக்கூடாது. நீங்க எல்லாத்துக்கும் தயாராகி போகணும். சாய்ஸை நீங்க நம்பி போற சந்தர்ப்பத்துல உங்களோட கனவுகளை அடைஞ்சு கொள்றது கஷ்டமாயிடும். என்ன சில பேர் எடுக்கணுங்கிற கனவு இருக்கும், இன்ஜினியரிங் அப்படி கனவு இருக்கிறதுக்கு கொஞ்சம் அது பாதுகாப்பாக அமையும். இந்த கனவு பெருசா இருக்கிறதால நாம எல்லாத்துக்கும் தயாராக நாம போவோம். ரைட். ஓகே, நான் இப்ப இந்த கேள்விக்கு வரேன். இந்த முதலாம் கேள்வி ஏ பாட்டும் பி பாட்டும், இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இதுல பிளவுறதுக்கு மிச்சம் சாத்தியம் குறைய. ஏண்டா இதுல எந்த விதமான மயக்கங்களோ ட்ரிக்குகளோ இதுல இல்லை. முதலாம் கேள்வி மிச்சம் இலகுவான கேள்வியாக வந்துருக்கு. கேள்விக்குள்ள போவோம் நாம டிரெக்டா. இதான் உங்களோட சார்பு தந்திக்காரு. எஃப்எக்ஸ் சமன் 0க்கு இரு வேறு வேறான மூலங்கள் இருக்கின்றது என தரப்பட்டுள்ளது. இது தந்திருக்காருன்னு. ரெண்டு வேறான மூலம்னா டெல்டா கிரேட்டர் தென் நாட் என்கிறது தரவு என்ன ஈக்குவல் வராது. ரைட். இனி சி லெஸ் தென் 1 என காட்டணும். ஒன்றும் இல்லை. என்ன டெல்டாவை நீங்க எடுத்தீங்கன்னா போட்டீங்கன்னா என்ன சி லெஸ் தென் 1 என்று வருவார் சிம்பிளா. ரைட். அடுத்தது என்ன, அல்பா கமா பீட்டா இன் மூலங்கள் என காட்டுகிறேன். இது காலங்காலமா நாம என்ன இருபடி சாம்பாடுல செய்கிற ஒரு கேள்வி. இதை படிப்பிக்காத சேர்மாவே இருக்க மாட்டாங்க, படிக்காத மாணவர்களே இருந்திருக்காது. இனி மூலங்கள்ற கூட்டுத்தொகை உங்களுக்கு தெரியும், பெருக்குத்தொகை தெரியும். இதை நீங்க அது இந்த ரெண்டு கூட்டுத்தொகை பெருக்குத்தொகை டேர்ம்ல எழுதினீங்கன்னா அவர் கேட்ட ஆன்சர் சிம்பிளா வருவார். ரைட். அடுத்த கேள்வி கண்டிஷன் ஒன்று தாரார். ஆகியவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சாம்பாடு தந்திக்கிறார். இப்ப சிஏ அல்பாவையும் கேட்கிறார். வளமையா இது ரெண்டையும் கொண்ட இருபடி சாம்பாட காண செல்வார். இதுல மாறி கேட்கிறார். ஒன்றும் இல்லைன்னு. இப்ப சிஏ அல்பாவையும் காணணும்டா சி இங்க இருக்காருன்னு. ரைட். அல்பா பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெருக்கு தொகைக்குள்ள இருக்கிறாருன்னு. இந்த சமன்பாட்டுற பெருக்கு தொகை எடுத்தீங்கன்னா, இந்த மூலகங்கள்ற பெருக்கு தொகை எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள அல்பா இருக்கிறாரு. அப்ப நாம கூட்டுத்தொகையும் பெருக்கு தொகையும் கண்டா என்ன செஞ்சிடலாம், இந்த அல்பாவையும் சியையும் கண்டா. ஒண்ணுமில்லை, தரப்பட்ட ரெண்டு மூலகங்கள்ற கூட்டுத்தொகையை நாம காணும். எப்படி காண போறோம், நாம அல்பாவும் பீட்டாவும் கொண்ட தொடர்பு ஏற்கனவே தெரியும். அதை வச்சு நாம கூட்டுத்தொகைக்கு ஒரு தொடர்பு எடுப்போம். இது மிச்சம் சிம்பிளா வருவார். இனி பெருக்குத்தொகை எடுக்கும் போது என்ன, நாம ஏற்கனவே கண்ட இவரை பயன்படுத்துற மாதிரி வாராருன்னு. இது வளமையா கேள்வியல்ல வரும். ரைட். அதை பயன்படுத்தி பெருக்கு தொகையை எடுப்பீங்க. இனி என்ன சொல்லுங்க ஆப்போம், இவங்க ரெண்டு பேர் மூலங்களாக கொண்ட சமன்பாடு அவர் தந்திக்கிறவங்க. அப்ப இந்த சமன்பாடுல இருந்து இந்த பெருக்கு தொகையையும் இந்த கூட்டு தொகையும் இந்த சமன்பாடுல நாம எழுதலாம். இந்த சமன்பாடு எழுதிங்கன்னா -6 வருவார்.
இங்க எழுதினீங்கன்னா lambda by 2 வருவார். அவங்க 2 பேர்ல இருந்து என்ன உங்களோட சியையும் லாம்டாவையும் நீங்க கண்டுகொள்ளலாம். எனக்கு இந்த ஆன்சர் வந்தாரு. நான் திருப்பி ஒருக்கா செக் பண்ணி கொள்ளல. ஏதாவது சிம்பிளிஃபிகேஷன் எரர்கள் இருக்கலாம். நீங்க கட்டாயம் செக் பண்ணி கொள்ளுங்க. ரைட்? எனக்கு 2வது செக் பண்றதுக்கு டைம் கிடைக்கல. ஒருக்கா செக் பண்ணி கொள்ளுங்க. ரைட்? ரைட். அடுத்தது பி பார்ட் எடுத்தீங்கன்னா இது ஒரு டிரெக்டான கேள்வி. என்ன எந்தவித மயக்கமும் இல்லாம டிரெக்டான ஒரு கேள்வி. என்ன எஃப்எக்ஸ் சார்பு இருக்காரு. இவர் எக்ஸை 2 வகுக்கப்படும் போதுள்ள மீதி எக்ஸை 1 வகுக்கப்படும் போதுள்ள மீதியிலும் பார்க்க 36 கூட என்று தாரார் என காட்டட்டாம். ஒன்றில் அவர் சொல்லியிருக்கிற மொழியே நாம் என்ன நம்ம கணிதத்துக்கு மாத்தினா சரி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ரைட்? நம்ம முதலாவது இன்னாரிக்காரு இவர் தான் உங்களோட மீதி திட்டத்தை நான் இவருக்கு பிரயோகிக்கிறேன். ரைட்? மீதி திட்டத்தை பிரயோகிக்கிறேன். எக்ஸை 2 பிரிக்கக்குள்ள வர்ற மீதி R1 எடுக்கிறேன். எக்ஸை 1 பிரிக்க வர்ற மீதியை R2 எடுக்கிறேன். இனி R1 R2 கண்டோம் இல்லை. எக்ஸுக்கு 2 போட்டீங்கன்னா இந்த போர்ஷன் 0 ஆயிடுவார். R1 மிஞ்சுவார். அப்ப F(2) காண்றன் R1, அதே மாதிரி R2 காண்றன். இந்த 2 வித்தியாசமும் உங்களுக்கு 36 சந்திக்காருன்னு. அப்ப இவங்க R1 மைனஸ் R2 நான் கண்டு அவரை 36க்கு சமப்படுத்தினா அவர் கேட்ட விஷயம் எனக்கு வாராருன்னு. மிக சிம்பிளா எனக்கு வந்துட்டு. ரைட்? அது முதலாவது அவர் கேட்டது, அதை நாம கண்டுட்டோம். ரைட்? இப்ப அடுத்தது என்ன கேட்கிறார்? எக்ஸக ஒன்றானது எஃப்எக்ஸின் ஒரு காரணி எனவும் தரப்பட்டது. இப்ப காரணி என்று தாரார். பிஐக்யூவையும் காண செல்றாருன்னு. அதுல இருந்து எஃப்எக்ஸ் என்ன முழுமையா காரணிப்படுத்தட்டா, திருப்பி இப்படி ஒன்று தந்து தீக்கையும் சொல்றாரு. இனி பி கியூல ஏற்கனவே ஒரு தொடர்பு தெரியும். இப்ப ஒரு தரவு தந்திருக்கார். அதுல பி கியூல இன்னொரு தொடர்பு எடுக்கலாம். அப்ப 2 தெரியாக்கணியா 2 சமன்பாடு பிஎன்கியூவையும் கண்டலாம். ஓகே. இனி அவர் தந்த விஷயத்தை நாம என்ன செய்வோம்? இங்க எழுதுவோம். என்ன எஃப்எக்ஸுக்கு எக்ஸாக ஒன்று காரணி வந்திருக்கார். அப்ப மீதி அங்க இல்லை. இந்த எக்ஸ் இந்த சய ஒன்றை போட்டீங்கன்னா அவர் திருத்தி செய்வார். அப்ப பிக்யூல இன்னொரு சமன்பாடு வருவார். இந்த 2 சமன்பாடையும் தீர்த்தா அவருக்கு கேட்ட பிக்யூவும் எனக்கு வந்தார். ரைட்? ஓகே. திருப்பி இப்ப காரணிப்படுத்த சொன்னார் ஃபுல்லா. இனி எக்ஸாக ஒன்று ஒரு காரணி என்ன உங்களுக்கு தெரியும். அப்ப எக்ஸாக ஒன்று இங்க வைப்பீங்க. இனி இங்கே இதை எழுதுறதுக்கு நிறைய பேர் நெடும் பிரித்தல் செய்வாங்க, தொகுப்பு முறை வகுத்தல் அப்படின்னு செய்வாங்க. ரைட்? அதெல்லாம் தேவையில்லை. நம்ம சிம்பிளா காணலாம். இந்த இன்னொரு எக்ஸ்பிரஷன் என்ன எக்ஸ் இருக்காரு, இங்க எக்ஸ் காணாம வரணும். அப்ப கட்டாயம் இங்க எக்ஸ் வர்க்கம் அதை போடுவீங்க. பிறகு என்ன செய்யற, இதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஒன்றால இந்த எக்ஸ் பெருக்கு, எக்ஸ் வர்க்கத்தை பெருக்கு. பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வர்க்கம் வருவார். இப்ப இங்க 6x வர்க்கம் இருக்கிறார். அப்ப நம்மகிட்ட ஒரு எக்ஸ் வர்க்கம் தான் இருக்கு, இன்னொரு 5x வர்க்கம் தேவை. அப்ப இங்க 5x போடுவீங்க. போட்டுனீங்கன்னா இவர் பெருக்கு படக்க 5x வர்க்கம் வந்து 6x வர்க்கம் வந்துடும். திருப்பி என்ன செய்யணும், இந்த ஒன்றால இவரை பெருக்கணும். அப்ப என்ன 5x இருக்கிறார், இங்க உங்களுக்கு 11x வரணும். அப்ப என்ன இன்னொரு 6x சேரணும். இங்க 6 போடுவீங்க. போட்டுட்டு மாறிலி உறுப்பை செக் பண்ணீங்கன்னா சிட்டியா அந்த மாறிலி வருவார். 1 தர 6 6. இது எப்பவுமே வருவார். எப்பவுமே இவர் வருவார். ஏண்டா இவர் காரணியா இருக்கிறார். அப்படி இவர் வரலேண்டா நீங்க கண்டத்துல இங்க ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். திருப்பி ஒருக்கா ரீவிசிட் பண்ணி நீங்க செக் பண்ணணும். ரைட்? இப்ப எக்ஸா ஒன்று இருக்கார். இவர் சிம்பிளா காரணிப்படுத்துவார். எக்ஸாக 2 எக்ஸாக 3 வருவார். விஷயம் முடிக்குது. ரைட்? இனி இவரை தீர்க்க சொன்னார் அடுத்த பாட்டுல. அப்ப ஒன்றுமில்லை, இந்த எஃப்எக்ஸ் நாம கண்டிருக்கிறோம். அவரை கொண்டாந்து இங்கால போடுவீங்க. இவர் இங்கால இருப்பார். இனி இங்கால கொண்டாந்து இந்த எக்ஸாக 2 பொதுவாக எடுத்தீங்கன்னா இப்படி வருவார். அவரை சுருக்கினா உங்களுக்கு இப்படி வரார். இனி இவர்ல எக்ஸ பொதுவாக எடுத்தா இப்படி வருவார். என்ன இவர மூலகங்களை சிம்பிளா காணலாம். 0 -2 -4. டன். ஓகே. மிச்சம் இலகுவான முதலாம் கேள்வி. கட்டாயம் என்ன நோமலா படிச்ச பிள்ளையில என்ன ஒரு 100 மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க இதுல. ரைட்? இனி இப்ப 2ஆம் கேள்விக்கு போ. இது நான் எல்லா பிள்ளைகளுக்கும் ரெக்கமெண்ட் பண்ற ஒரு கேள்வி. 2வது கேள்வி. என்ன காரணம்டா, இதுல வர பி பார்ட் சீரிஸ்ங்கிறது ஒரே அமைப்பிலேயே ஒவ்வொரு வருஷமும் வரும். என்ன அதனால சிம்பிளா நீங்க அந்த பி பார்ட்டுக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். இந்த வரிசை மாற்ற சேர்மானத்தை பொறுத்தவரை நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு ஏரியா. ஆனா அதுலேயும் இந்த முதலாவது கேள்வி எப்பயும் டிரெக்டா உங்களோட தியரியோட சம்பந்தப்பட்டே வருவாரு.
ரெண்டாவது கேள்வி நீங்க கம்பினேஷனை நீங்களா எழுதி கொஞ்சம் யூகிச்சு செய்ய வேண்டிய கேள்வியா வரும். இப்படித்தான் வளமையா வாருது. ஆனா அதுல இந்த முதலாவது கேள்விக்கு நீங்க கட்டாயம் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். இந்த கேள்வியில சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்தாலும் உங்களுக்கு இவர்ல மேக்ஸ் வந்துடுவாரு. இப்ப இந்த பகுதிக்கு ஒரு 50 மார்க்ஸ் கிட்டத்தட்ட நீங்க என்ன செய்யலாம், ஒரு 20 புள்ளிகளை நீங்க என்ன செஞ்சலாம் இதுல எடுக்கிறதுக்குரிய சாத்தியம் சீரீஸ்ல நீங்க ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். அப்ப இந்த ரெண்டாம் கேள்வியில ஒரு 100க்கு சொன்னீங்கன்னா ஒரு 70 மார்க்ஸ் வந்து நீங்க சுவரா எடுக்கக்கூடிய சாத்தியம் இருக்கு. ரைட்? அதனால கட்டாயம் என்ன செய்யணும், நீங்க இந்த ரெண்டாம் கேள்வியை உங்களோட சாய்ஸ்ல வச்சு கொள்ளுங்க. ஏன்னா சீரீஸ் மிச்சம் இலகுவான பகுதியா வரதுன்னு. உண்மையிலே சீரீஸ் கஷ்டம். ஆனா ஏ லெவல்ல வார டைப் வந்து நீங்க செய்யலாம், கட்டாயம் செய்யக்கூடிய மாதிரியான டைப்ல வருங்க. ரைட். ஓகே, இப்ப தந்திக்கிற கேள்வியை பார்ப்போம். ஒரு குடும்பத்தினரது பெற்றோர் தமது கிட்டிய 15 உறவினர்களில் 6 உறவினர்களை இராப்போசனத்துக்கு அழைப்பதற்கு தீர்மானித்தனர். கிட்டியன்னு சந்திக்காங்க, நெருங்கியன்னு சொல்லிக்கணும். என்ன இது மொழிபெயர்ப்பில் இருக்கிற பிரச்சனை. ரைட்? ஓகே. தந்தைக்கு கிட்டிய 5 பெண் உறவினர்களும் கிட்டிய 3 ஆண் உறவினர்களும் இருப்பதோடு தாய்க்கு கிட்டிய 3 பெண் உறவினர்களும் கிட்டிய 4 ஆண் உறவினர்களும் உள்ளனர். அப்ப அவர் சந்திக்கிற விஷயத்தை நான் சிம்பிளா இப்படி ஒரு இதா மாத்துறேன். என்ன நான் திருப்பி திருப்பி வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. ரைட்? 15 6, தந்தையில பெண் 3 ஆண் 3, தாயிடையும் எழுதிக்கிறேன். இப்படி ஒன்று போட்டு விட்டீங்கன்னா லேஸ் எப்பவுமே. ரைட்? ஓகே. அடுத்தது, தந்தை தனது கிட்டிய பெண் உறவினர்களில் 3 பெண் உறவினர்களையும் தாய் தனது கிட்டிய உறவினர்களில் 3 ஆண் உறவினர்களையும் அழைக்கத்தக்க வழிகளின் எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. மொத்தம் 6 பேர் தான் இருக்கணும். இங்க 6 பேர் வந்துட்டாங்க. 3 பேர் தந்தர சைட்ல இருந்து வரணும். அப்ப தந்தையில எத்தனை பெண் இருக்காங்க? 5 பேர்ல 3 பேர் வரணும். அப்ப அவர தெரிவு செய்யறதுக்கு வழி என்ன? 5C3. தாயிட 3 ஆண் பிள்ளைகள். அப்ப தாயிட சைட்ல 4 பேர் இருக்காங்க. 4 பேர்ல 3 எடுக்கிறது 4C3. இனி இவரை சுருக்கினீங்கன்னா என்ன? சிம்பிளா உங்களுக்கு 40 வருவார். ரைட்? இது விஷயம் முடிஞ்சு சிம்பிளா உங்களுக்கு இந்த மார்க்ஸ் வந்துடும். ரைட். அடுத்து ரெண்டாவது எடுத்தீங்கன்னா 3 ஆண்களும் 3 பெண்களும் அழைக்கப்படுமாறு. அப்ப மொத்தம் 6 பேர் வந்துட்டாங்க. தந்தை கிட்டிய உறவினர்களில் 3 உறவினர்களையும் தாய் கிட்டிய உறவினர்களில் 3 உறவினர்களையும் அழைக்கத்தக்க வெவ்வேறு வழிகளின் எண்ணிக்கை கட்டுகிறது. அப்ப தந்தட சைட்ல தாயிட சைட்ல 3 பேர் எடுக்கும். 3 பேர் எடுக்கணும். ஆனா இந்த 3 பேர்ல ஆண்களும் இருக்கலாம், பெண்களையும் இருக்கலாம். ரைட்? அப்ப அவர் அதை சொல்லிட்டாரு. என்ன அதுக்கேற்ற மாதிரி நாம என்ன செய்ய போறோம், இங்கெல்லாம் போட போறோம். என்ன? ரைட்? இந்த காம்பினேஷனை நான் இப்ப எழுதுறேன். சாத்தியமான வழிமுறை தந்தர சைட்லையும் தாயிட சைட்லையும். அப்ப தந்தர சைட்ல 3 பேர் வரும். அப்ப நான் ஸ்டார்ட்டுக்கு 3 ஆணா எடுக்கிறேன். எடுத்தா தாய் சைட்ல ஆண் வராதுன்னு. ஏன்னா 3 ஆணு 3 பெண்ணு தான் வரும். அப்ப தாயிட சைட்ல ஆண் 0. இனி தந்தர சைட்ல 3 பேர் தான் எடுக்கணும். என்ன? அப்ப பெண் வர மாட்டார், பெண் 0. அப்ப இந்த 3 பெண் எங்க இருந்து வருவார்? தாயிட சைட்ல வருவார். இந்த முதலாத மட்டும் கண்டுபிடிச்சிங்களா மத்த எல்லாம் சிம்பிள். ரைட்? இவர்ல இருந்து ஒன்றை கழிப்பீங்க, மத்த இவர்ல ஒன்றை கூட்டிங்க, ஒன்றை கழிப்பீங்க. அவ்வளவா? என்ன சொல்லுங்க. அப்போ 2 ஆணண்டா மிச்சம் ஒரு ஆண் கட்டாயம் வரணும், அவர் தாயில இருந்து வருவாரு. ஒரு பெண்ணண்டா மிச்சம் 2 பேர் தாயில இருந்து வரும். சரியா? அப்ப முதலாவது மட்டும் நீங்க சிம்பிளா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மத்தெல்லாம் சிம்பிளா நீங்க எழுதுவீங்க. அது மட்டும் இல்லாம நான் இவர் தெரிவு செய்யற இதையும் நான் எழுதியிருக்கிறேன். என்ன? ஆண் தெரிவு செய்ய தந்தர சைட்ல என்ன 3 பேர்ல இருந்து 3. இப்ப 2 பேரை தெரிவு செய்ய 3ல இருந்து 2, 3ல இருந்து 1. பெண் எடுக்க என்ன? 5ல இருந்து 1, 5ல இருந்து 2, 5ல இருந்து 3. அப்படி எல்லாரையும் எழுதியிருக்கிறேன். ரைட்? உங்களுக்கு இது தெரியும். என்ன? நான் இங்க எழுதியிருக்கிறதெல்லாம் சாத்தியமான காம்பினேஷன். என்ன? முதலாவது அல்லது 2வது அல்லது 3வது அல்லது 4வது. அப்ப அல்லது என்று வரக்குள்ள இதெல்லாம் என்ன செய்யும்? கூட்டுப்படும். இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா இவரும் 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 இதுவும் அதுவும் என்று வரக்க நாம பெருக்கிறது. ரைட்? அப்ப இதையும் இதுவும் என்று எடுத்தீங்கன்னா சிம்பிளா பெருக்குவீங்க. ரைட்? அப்ப இவங்களையெல்லாம் பெருக்கிட்டு
வார விட ஒன்றையும் என்ன கூட்டணும். அதே வேலை தான் நான் இங்க செஞ்சிருக்கிறேன். வார விடையில கூட்டிக்க 761 வந்தேன். again இந்த சிம்பிளிஃபிகேஷன் மிஸ்டேக் கொஞ்சம் ஒருக்கா பார்த்து ரைட் புள்ளியில் வந்திக்கலாம் என்ன நான் திருப்பி செக் பண்ணி கொள்ளல ரைட். ஓகே, அடுத்தது பி பாட்டுக்கு போகும். பி பாட் என்ன, உங்களோட இவர் தந்திக்கார் நாய்க்கார், இது உங்களோட இலகுவான ஒரு கேள்வியா வரும். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி யூஆர் சந்திக்கார் எஃப்ஆர் என்று தாரார், உங்களை கைட் பண்ணுவார்ல கண்ணே, இப்படி வார மாதிரி ஏ காணட்டும். அப்ப எஃப்ஆர் தெரியும், எஃப்ஆர் பிளஸ் டூ நீங்க எழுதலாம் என்ன, ஆருக்கு பதிலா ஆர் பிளஸ் டூ போட்டீங்கன்னா வருவார். நீ எஃப்ஆர் மைனஸ் எஃப்ஆர் டூ எஃப்ஆர் பிளஸ் டூ காண்றேன். ஓகே, இனி காணக்குள்ள சும்மா மொத்தமா போமசி எடுத்துடப்படாது, ரெண்டு பேர்ல பொது அறிக்கிறால வெளியில எடுக்கலாம், எடுத்துட்டு இலகுவா சுருக்கலாம். சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு இப்படி வாரார், அவரை இப்படி எழுதலாம். இவர் தான் உங்களோட யூஆர். இனி கேள்வியில காண சென்ன ஏ நான் கண்டுட்டு ஏ வந்து 4 வந்தார். ரைட், அடுத்து என்ன சொல்றார், இனி என்ன செய்யட்டாம், இந்த இது எண் உறுப்புகள் கூட்டுத்தொகை காணட்டாம். இது நாம வளமையா நாம செய்யற விஷயம் அங்கால ரைட். ஓகே, இது நாம கண்டுபிடிக்கணும் 4UR FR FR பிளஸ் இங்க நாம போட போறோம். நான் வளமையா ரெக்கமெண்ட் பண்றது மேல 3 உறுப்பு கீழே 3 உறுப்பு நீங்க போடுங்க என்கிறது நான் வளமையா ஸ்டூடெண்ட்க்கு சொல்றது ரைட். இது என்ன காரணம்டா, சில டைம்ல உதாரணமா இந்த மாதிரி கேள்வியில கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க ரைட். R+1 R-1 வரக்கு பிரச்சனை இல்லை, ஒரு 2 உறுப்பு எழுதியே நீங்க செஞ்சிடலாம். இந்த மாதிரி கேள்வியில் வரக்க ஒரு 3 லைன் எழுதினீங்கன்னா கன்ஃபியூஸ் இல்லாம நீங்க விடைக்குள்ள வந்துடுவீங்க ரைட். அதனாலதான் நான் சொல்றேன். அவன் மேல 3 கீழே 3 நான் எழுதியிருக்கிறேன். இப்ப என்ன செய்யலாம், நீங்க இவ எல்லாரையும் கூட்டுவீங்க, அவ்வளவுதானே. கூட்டக்குள்ள இந்த 4 பொது அரிப்பாரு, அவரை வெளியில எடுத்து இவ்வளவு பேரும் கூட்டு போடுவாங்க 4. அப்ப இவரை கூட்டக்குள்ள இப்படி வருவாரு. நீ இவங்களை கூட்டக்க F3 எல்லாம் கேன்சல் ஆகி மேல 2 உறுப்பு கீழே 2 உறுப்பு மிஞ்சுவாரு. இவங்க 2 பேரும் பிளஸ், இவ 2 பேரும் மைனஸ்ல வருவாங்க. அவங்க எல்லாரையும் நான் எழுதியிருக்கிறேன். இனி என்ன, உங்களோட எஃப்ஆர் தெரியும், எஃப்ஆர்ன்னு அடிக்காரு. அவர்ல நான் என்ன செய்யறேன், இவங்களை பிரதிடுறேன். 1 2 இவங்களை எல்லாம் பிரதிட்டா வாராக்கள் நடிக்கிறது. நீ அவரை சுருக்கினா இப்படி வருவார். கவனம் மறந்துடப்பட இங்க ஒரு 4 இருக்காரு முன்னுக்கு, இந்த 4 இங்கே வந்து என்ன செய்வார், பிரிபடுவார். பிரிபட்டு அவர் கேட்டது உங்களுக்கு ஆன்சரா இங்க வந்துட்டாரு. ஓகே, இனி அவரை கண்டுட்டோம். அடுத்து என்ன, முடிவெளி உறுப்புகளை எல்லாம் கேட்பாரு. என்ன வலிமையான விஷயம், இனி முடிவெளி உறுப்புகளோட கூட்டுத்தொகை காணச்சல்கள் ஒருங்கும் என காட்டிட்டு முடிவெளி உறுப்புகளின் கூட்டுத்தொகை காண செல்றார். அதுக்கு பிறகு சின்ன இப்படி ஒன்று தாராரு எம்ம காணட்டாம்னு சொல்றாரு. அப்ப அங்கால ஓகே, முடிவில் உறுப்புகளை காண்றதுக்கு என்ன செய்யறோம் இல்லை, இவர் எண் வந்து இன்ஃபினிட்டியா இருக்காரு அதுதானே. அப்ப இவர் இந்த கூட்டுத்தொகையில எண் இன்ஃபினிட்டியாக என்ன செய்யறாரு, அவர் எல்லை பெருமானத்தை கண்டா செய்யும். இனி எண்ணுக்கு இன்ஃபினிட்டி போட்டீங்கன்னா இவர் 0 இவர் 0 மாடுவார். இவர் என்ன சிம்பிளா 11 96 வருவார். இது ஒரு ஒருங்கு தொடர். இதுதான் முடிவில் இருப்புன்ற கூட்டுத்தொகை. சிம்பிளா இது வந்துட்டாருங்க. உங்களுக்கு தெரியும் விகிதம் ஒரு சார்புல இங்க வாரதான் முடிவில் இருப்புன்ற கூட்டுத்தொகையா வருவார். இது படிச்சிட்டீங்க ரைட். ரைட், அடுத்தது முக்கியம் என்ன, இப்படி ஒன்று தாராரன் 11க்கும் 32 தந்திருக்காரு எம்மா காணச்சு. இப்ப இது உங்களுக்கு தெரியும், யூஆரை ஏற்கனவே கண்டுட்டீங்க. இந்த முடிவிலியனார் அதை விடுங்களேன், ஸ்டார்ட்டுக்கு யூஆரை நீங்க கண்டுட்டீங்க. எம் வந்து ஒரு மாறல, அப்ப அவரை வெளியில எடுத்தீங்களா யூஆர் நரிக்கார், அவரு தெரியும் நமக்கு. இனி இவர் என்ன சாமானங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுல நிறைய ஸ்டூடெண்ட் குழம்புறது குழம்ப தேவையில்லை. இப்படி குழம்புற டைம்ல நான் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது, எப்பவுமே இதை இப்படி எழுதி பாருங்க. முதலாவது 6க்கு 1 போட்டு பாருங்க, என்ன நடக்குது, UN வருவாரு. இந்த 1 - 1 போயிடும். 6க்கு 2 போட்டீங்கன்னா N - 1. அப்படியே என்ன கடைசியா 6க்கு என்ன போட்டீங்கன்னா U1. இது என்ன சாமஞ்சலுங்க, அப்போ உங்களோட யூஆர் ரிவர்ஸ்ல எழுதிருக்க, அவ்வளவுதான். அப்ப இவர் என்னத்துக்கு சமன், உங்களோட யூஆருக்கு சமன் ரைட். ஓகே, இனி அவர் தந்த எக்ஸ்பிரஷனை நான் M × UR இவர் என்ன, அப்ப இவர் வந்து யூஆருக்கு சமன். அவர் இப்ப வெரி சிம்பிளா இப்படி வருவார் ரைட். ஆனா அவர் என்ன என் இன்ஃபினிட்டி ஆறுது லிமிட் நம்பருக்கு கேட்டாரு. இனி லிமிட் தந்தீங்க, லிமிட் உங்களுக்கு தெரியும் என்ன, ஒரு லீனியர் ஃபங்க்ஷன். அப்ப அவர் என்ன லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது.
ஒவ்வொரு ஆளுக்கு நீங்க என்ன செய்யலாம், உள்ளுக்கு எழுதலாம் வேறு. இல்லை நீங்க என்ன இவர் தெரியும் 11 96, இவரும் 11 96, இவர் 11 32 தந்திருக்கார். இதுல இருந்து எம்ம காண்ற வேலை நமக்கு இருக்குது. எம் சிம்பிளா எனக்கு 3 வந்தார். ரைட், ஓகே, அவ்வளவுதான் நம்மளோட இந்த கேள்வி. என்ன இப்ப அதே மாதிரி அடுத்தது 13ஆம் கேள்வி. இதுலயும் ஸ்டூடெண்ட்க்கு இருக்கிற பிரச்சனை, இந்த கேள்வியையும் என்ன செய்ய மாட்டாங்க, நிறைய ஸ்டூடெண்ட் தெரிவு செய்யறதில்ல. என்ன காரணம்னா இதுல இருக்கிற பி பார்ட் சிக்கலின், அது ஒரு சிக்கலான பகுதி தான் என்ன உண்மையிலேயே. ஆனா அதுலயும் நான் வந்து ஒரு எக்ஸாமை நாம் எடுத்தோம்னா, நம்ம எக்ஸாம் செட்டப்ல நம்ம கதைச்சோம்னா, அதுல ஒரு 3 போர்ஷன்ல வருவார். என்ன முதலாவது தியரியில கேட்பார், ரெண்டாவது இல்லாட்டி ஆகன் டயக்ராம், இல்லாட்டி ஒரு சின்ன விஷயம், ஒரு ஒரு பொதுவான பகுதியா கேட்பார். அநேகமா ஆகன் டயக்ராம் வர்றதுக்கு சாத்தியம் இருக்குது. மூன்றாவது என்ன, ஒரு தாமுவேறு தியரம், அப்படி அதுகளை வச்சு கேட்பாங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரு என்ன சொல்ற ஒரு அமைப்பு. இதுல இந்த முதலாவதையும் கடைசியையும் சிம்பிளா செய்யலாம். இந்த நடுவுல இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை படுத்தினாலும், நீங்க இவங்க 2 பேரையும் செய்யக்குள்ள என்ன, அந்த கேள்வியில ஒரு 50% மார்க்ஸ் கிட்ட நீங்க எடுத்துடலாம். தாயத்துல ஒரு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். இதுலயும் என்ன, நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி 70 மார்க்ஸ்ங்கிறது கட்டாயமா நீங்க சிம்பிளா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, உங்களுக்கு தெரியணும், சின்ன சின்னதா சேர்க்கிறது தான் கடைசியில என்ன உங்களுக்கு 75 கொண்டு போய் ஏ கொண்டுட்டு வந்து தரும் உங்களோட கையில. அதனால நீங்க மார்க்ஸ்களை சேர்க்கிற டெக்னிக்கில தான் நீங்க பிடிக்கணும். இனி தாயம் வந்து மிச்சம் இலகுவான பகுதி. என்ன உங்களுக்கு இதை விட கஷ்டமா தாயம் வராது. கஷ்டமண்டு இல்லை, ஏன்னா உங்களுக்கு இலகுவாகத்தான் தாயங்கள் இருக்கு. என்ன இப்ப 3x3 தாயமெல்லாம் உங்களுக்கு இல்லை, வரலாம் இருந்தா உங்களுக்கு தாயங்கள் மிச்சம் கஷ்டமான கேள்வியாக வரும். ஆனா உங்களை பொறுத்தவரையில மேக்சிமம் 2x3 3x2 இதுக்குள்ள நிப்பாருங்க. ரைட், இனி போவோம். என்ன இது இருக்கு, ஏயும் பியும் தந்திருக்காங்க. 2a சக b இப்படி தந்துட்டு என்ன ஏயும் பியும் காண சொல்றாரு. ஓகே, இங்க இப்படி தந்திருக்கிறதால நமக்கு லேஸ் என்ன, நம்மளோட புல விட்டானும் சப்போஸ் நமக்கு திருப்பி செக் பண்றதுக்கு டைம் கிடைக்கும். அடுத்து நமக்கு புல விட்டானும் என்ன நமக்கு செக் பண்ணி நமக்கு மிஸ்டேக் கண்டுபிடிக்கலாட்டி இதை அசியூம் பண்ணி மிச்சம் இருக்கிற கேள்விகளை செஞ்சுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. இனி அவர் தந்திக்கிற ஏ தந்திருக்காரு, அவர் தந்திக்கிறது நான் எழுத போறோம். 2a எழுதுறேன். அப்ப 2a உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு எலிமெண்ட் 2ஆல பெருக்கப்படுவார், அவர் எழுதிக்கிறார். இனி பி இருக்கிறார், 2a சக b எழுதுறேன். 2a சக b என்ன, சிம்பிளா தாயங்கள் கூட்டுறேன்னா ஒவ்வொரு மூலகங்களையும் கூட்டுறது அவர். இந்த 2a சக b தான் அவர் இங்க தந்திக்கார். என்ன அவர் இவர் சமன், இவர் 2 தாயங்கள் சமன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மூலகங்களையும் சமனாரி. அப்ப இதுல முதலாவது இவங்க 2 பேரையும் எடுத்தா ஏயும் பியையும் கண்டறலாம். 0வும் 5 வந்துட்டார். இனி அவர் காட்ட சின்னது நமக்கு வந்துட்டு. சப்போஸ் இவர் இங்க தராம இருந்தால், இப்ப நாம கண்டது சரியான்னு பாக்குறதுக்கு என்ன செய்யற, அடுத்த 2வது இருக்கிற இவங்க 2 பேர்லயும் அவரை போட்டு பார்க்கிறேன். போட்டு பார்த்து இவங்க வந்தாங்கன்னா நாம செஞ்சது சரியென்ற அர்த்தம். ஓகே, அப்ப இங்க செக் பண்றதுக்கு நமக்கு சான்ஸ் வருவாரு. ரைட், இப்ப அடுத்ததுக்குள்ள போவோம். 3வது இன்னைக்கு இடம் விட்டேன் நான், தெரியல, ஏதோ நினைச்சிருப்பேன் மறந்துட்டேன். சரியா, ஓகே ரைட். அடுத்த கேள்வி என்ன, ஏக்கும் பிக்கு இந்த பெருமானத்துக்கு என்ன, இப்படி சிங்கிற ஒரு மெட்ரிக்ஸ் தராரு. என்ன ஏ பி டிரான்ஸ்போஸ் தராரு, சி இன்வர்ஸ் எழுத சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது டிசி என்று தந்துட்டு டிஏ காண சொல்லியிருக்காரு. ஓகே, அவர் சொன்ன விஷயத்தை நாம எழுதுவோம். என்ன ஏ பி டிரான்ஸ்போஸ், பி இருக்கு, பி டிரான்ஸ்போஸ் காணணும். டிரான்ஸ்போஸ்னா உங்களுக்கு தெரியும், என்ன நிறைய நிரலா மாத்தி எழுதுறது. அப்ப இந்த நிறைய நிரலா மாத்திருக்கேன், இந்த நிரலையும் இந்த நிறைய நிரலா மாத்தி எழுதியிருக்கிறார்கள். நீ ஏபி டிரான்ஸ்போஸ் பெருக்கம் காணப்படும். இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற இடம். பெருக்கம் காணக்க உங்களுக்கு தெரியும் சி மெட்ரிக், இதைத்தான் நம்ம காண போறோம். ஈரைக்கு யாரு வருவார், C11 வருவார், இங்க C12 வருவார், C21 C22. இந்த முதலாவது இருக்கிற 1 இவர் ரோ, முதலாவது ரோவை இவர் முதலாவது குளத்தால பெருக்குங்க, அதான் இதுல அர்த்தம். அப்ப இவரால பெருக்கி பெருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலிமெண்டா பெருக்கி இங்க கூட்டி எழுதணும்.
இங்க லேசா இருக்கு. என்ன காரணம்? இவங்க 2 பேரும் பூஜ்ஜியமா இருக்கிறதால இந்த 2 பேரும் வராத. கடைசி மட்டும் பெருக்கப்படுவது 3 5 15 இன்னைக்கு வருவார். இப்ப இங்க எழுதுக்கு என்ன C12 அப்ப இவர் ரோவும் 2வது இருக்கிற இவரும் பெருக்கினாலும் இங்க எழுதணும். அப்ப இவரை இங்கால பெருக்கக்க 3 2 6 4 5 20 கடைசால் 0 அப்ப 6 20 26 ரைட். அதே மாதிரி இப்ப 2வதுக்கு போன இங்க வர C21 வருவார். அப்படின்னா என்ன 2வது ரோவும் 1வது குலம். அப்ப இங்க மறந்துடப்படா இங்க இருக்கிறதுல 1வது இருக்கிறாள் ரோ இவரு குலம். இவரு முன்னுக்கு இருக்கிற மெட்ரிக்ஸ் ரோ இவரு பின்னுக்கு இருக்கிற மெட்ரிக்ஸ் குலம் பி டிரான்ஸ்போஸ் குலம். அவ்வளவுதான் ரைட். அப்படி நான் என்ன செஞ்சுக்கேன் இவரை கண்டுக்கு என் சி வந்திருக்கார் ரைட். ஓகே இப்ப சியை நாம கண்டுட்டோம். இதை கண்டுட்டு என்ன சொல்றாரு அவரு சி டிரான்ஸ்போஸை எழுத சி இன்வர்ஸை எழுத சொல்றாரு. சி இன்வர்ஸ் உங்களுக்கு ஒரு 2x2 மெட்ரிக்ஸ்ல இன்வர்ஸ் தெரியும். இதை நீங்க பாடமாக்கி இருக்கணும் என்ன ரைட். என்ன இருக்காரு இவர் இன்வர்ஸ் என்ன ஒன்றுங்கள் இங்க டிட்டர்மினன்ட் வருவார் அந்த மெட்ரிக்ஸ்ல. இங்கெல்லாம் என்ன செய்யற இவங்க 2 பேரையும் மாத்திட்டு இந்த ஏஎன்டியை மாத்திட்டு இவங்க 2 பேரை குறிய மாத்துறதுனால இவர் வருவார். இனி டிட்டர்மினன்ட்னா உங்களுக்கு தெரியும் என்ன இவரையும் பெருக்கி கழிக்கிறது. இங்க நான் என்ன இவங்க 2 பேரையும் ஸ்விட்ச் பண்ணிட்டு இவங்க 2 பேரை குறிய மாத்திக்கணும் அவ்வளவுதான். இனி இவரை நான் சுருக்கினேன்னா எனக்கு என்ன அவர் 260 வாரார். நீங்க இன்னைக்கு வச்சானே போதும் உங்களுக்கு மார்க்ஸ் தருவாங்க. நான் உள்ள கொண்டு வரீங்க என்ன காரணம்னா நான் அடுத்த போர்ஷன் செய்யறதுக்காண்டி ஓகே இவரை உள்ளுக்கு கொண்டு போய் பிரிச்சேன்னா எனக்கு இப்படி வரும். இதான் அவர் சொன்ன சி இன்வர்ஸ் அதை நாம எழுதிட்டோம் ரைட். ஓகே இப்ப அடுத்த போர்ஷன் ரைட். அடுத்த என்ன சொல்றார் டிசி தந்திரிக்கார். இப்ப டியை காண சொல்றாரு. ஒன்றும் இல்லை உங்களுக்கு டிசி தெரியும். இவர் ஒரு மெட்ரிக்ஸ் நான் இவரை இ என்று எடுக்கிறேன். இப்ப டியை தான் காணணும்டா என்ன இந்த சிஏ சி இன்வர்ஸால பெருக்குவீங்க என்ன. அப்ப இங்காலையும் சி இன்வர்ஸால பெருக்குவீங்க. கவனம் போஸ்ட் மல்டிபிகேஷன் வருவார். இனி இவர் உங்களுக்கு தெரியும் ஐடென்டிட்டி மெட்ரிக்ஸ் டி ஐயால பெருக்கினா உங்களுக்கு டி வருவார். இனி இசி இன்வர்ஸ் கண்டிங்கள்ட சரி இ வந்து என்ன இருக்கிறார் சி இன்வர்ஸ் நாம கண்டுட்டோம். அவரை கொண்டா நீங்க போடுறேன். நான் இப்ப என்ன செய்யணும் இவங்க 2 பேரையும் பெருக்கணும். நான் ஏற்கனவே செஞ்ச அதே மெத்தட் என்ன மெட்ரிக்ஸ் பெருக்கல் இங்க லேசா பெருக்கலாம். இவர் 0 இருக்கிறதால முதலாவது இந்த எலமெண்ட் மட்டும் வரும். 2வது இவர் வருவார். 3வதுக்கு எடுத்தீங்கன்னா இவரை 2ல பெருக்கினவர் வருவார். இவர் இங்க என்ன இவரை 2ல பெருக்கினது இனி அவர் 6 52 வாரத்தால அவர் சுருக்கப்பட்டு 3 26 வருவார். சிம்பிளா அவர் வந்து இதான உங்களோட என்ன தாயம் இதோட முடியுது ரைட். இப்ப அடுத்தது இதுல பி பார்ட் என்ன. இந்த பி பார்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் 3 என்ன உங்களோட சிம்பிளா தியரியை கேட்டுட்டார். இப்ப தியரி கேட்டுட்டார். இது 3ம் இதை காட்ட சொல்லிக்கிறாங்க. இது தியரியில நீங்க படிச்சிருப்பீங்க. ஒன்று இல்லைன்னு Z1ஐயும் Z2ஐயும் எடுத்து இவங்களை தனித்தனியா காட்டுறது. இப்ப Z1 ஏ சக பிஐ என்றும் Z2 சி சக டிஐ எடுக்கிறேன். எடுத்துட்டு இவர் கொஞ்சம் கேட்டு உடன்புணரி உங்களுக்கு தெரியும் என்ன கற்பனை இந்த ஐக்கு பதிலாக மைனஸ் ஐ போடுறது அவ்வளவுதானே. அதாவது எக்ஸ் அச்சு பற்றின அதாவது மெய் அச்சு பற்றின உங்களோட பிம்பம் தான் இந்த உடன்புணரி. அப்ப ஐக்கு பதிலாக மைனஸ் ஐ போட்டீங்கன்னா இவர் வருவார். இனி அவர் சென்னத்தை எழுதுவோம் என்ன அவர் முதலாவது 2 பேர் கூட்டுத்தொகோட உடன்புணரி தனித்தனி உடன்புணரிய கூட்டத்துக்கு சமன் சொன்னார். அப்ப நான் முதலாவது Z1 சக Z2 எழுதுறேன். அவருக்கு உடன்புணரி எழுதிருக்கு ஐக்கு பதிலாக மைனஸ் செய்ய போட்டேன்னு இவர் வருவார். இனி இவரை கொஞ்சம் நான் ரீஅரேஞ்ச் பண்ணலாம் என்ன தனித்தனி ரீஅரேஞ்ச் பண்ணா Z1 பார் Z2 பார் வருவார். அவன் முதலாவது நாம காட்டிட்டேன். இந்த மாதிரி 2வது பெருக்கு தொகை காட்ட சொல்றார். அப்ப பெருக்கு தொகையை நான் காண்றேன் ஏ பி இவர் 2 பேரையும் பெருக்கினா எனக்கு இப்படி வராது. பெருக்க உங்களுக்கு தெரியணும் இங்க இவர் 2 பேரையும் பெருக்க ஐ வர்க்கம் வருவார். ஐ வர்க்கம் வந்து -1 அதை போட்டுதான் நான் மைனஸ் பிடி எடுத்திருக்கேன். இனி இவர் என்ன செய்யலாம் தனித்தனியில பெருக்கமாக காரணிப்படுத்தி ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஆனா அப்படி போறதை விட நீங்க இவங்க 2 பேர்
இவ ரெண்டு பேரும் தெரியும், இவ ரெண்டு பேருக்கு நாம உடன்பிணர் எடுத்து எதை எடுத்துட்டோம், ரைட்? ஓகே, ஐக்கு பதிலா மைனஸ் போட்டு எடுத்துட்டோம். இனி இவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியை பெருக்கி இதே விட வருதுன்னு காட்டுறது கொஞ்சம் லேசா இருக்கும், என்ன டைமை மிச்சப்படுத்துவதற்காண்டி நான் இவங்க தனித்தனி பெருக்கத்தை வேறையா கண்டு அதே ஆள் வருவார். அப்ப இவங்க ரெண்டு பேரும் சமன், அதால இது இந்த தொடர்பு எழுதலாம் என்று காட்டியிருக்கிறேன். சரியா? ரைட். இனி மூணாவது என்ன, ஜட் ஜட் ஒன் பார். அப்ப ஜட் எழுதுறேன், அதே ஆள்ற பார் எழுதுறேன். இவங்க ரெண்டு பேரையும் பெருக்கிற சிம்பிள் என்ன, ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் எழுதலாம். ஆனா உங்களுக்கு தெரியும் பி ஐட வர்க்கம், இங்க ஐ வர்க்கம் -1, அப்ப சக பி வர்க்கமா வருவார். நீ இவர் உங்களுக்கு தெரியும் என்ன, மட்டிட வர்க்கம் என்ன, ரைட்? இப்படி வருவார் சிம்பிளா. அதையும் நாம காட்டிட்டோம். ரைட். இனி அடுத்தது பார்ப்போம் என்ன என்ன சொல்றாரு. அப்ப இது மூணும் சிம்பிளா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்துடும், என்ன இதை உங்களோட தியரி. அடுத்து என்ன சொல்லுங்க பார்ப்போம். பிரித்தலுக்கு தந்தையார், பிரித்தலையும் நாம் இதே மாதிரி காட்டலாம், என்ன காட்ட சொல்லி இருக்கலாம். என்ன டைம் மீதப்படுத்துறதுக்கு அவரை தந்திருக்கார், ரைட்? ஓகே, அதை தந்துட்டு என்ன, இனி Z1 உண்டு தந்திருக்கிறார். இனி இன்னொரு கண்டிஷன் தந்திருக்கார், என்ன இவர் ஒரு மெய்யாக இருப்பின் என காட்டுக. இதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், என்ன இது ஒரு நல்ல ஒரு ஷார்ட் கட்டோட நான் சொல்றேன். இது நிச்சயம் தெரிஞ்சுக்கணும். இது இப்ப மட்டும் இல்லை, நீங்க பின்னுக்கு எங்கெல்லாம் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு இது நான் இப்ப சொல்ல போற விஷயம் மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பார். என்ன விஷயம்டா, ஒரு சிக்கலன் உங்களுக்கு தெரிஞ்சா இவர் மெய்யாக இருக்காருன்னு என்ன அர்த்தம், இவர கற்பனை போஷன் பூச்சியமா இருப்பாரு. அதாவது இந்த சிக்கல் என்ன, நீங்க ஏசாக இஐ என்று எடுத்தீங்களா, இந்த போர்ஷன் பூச்சியம், அப்பதான் மெய்யா இருப்பாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், இவர உடன்புணரி எழுதினீங்கன்னா என்ன வருவார், ஏசையா பி, ரைட்? பிஐ. அப்ப இந்த போர்ஷன் பூச்சியம்டா, ஒரு சிக்கலன்னு அவர் உடன்புணரியும் சமனா இருந்தாருண்டா அவர் மெய்யா இருப்பாரு. ரெண்டுமே. அப்ப இது ஒரு முக்கியமான ஐடியா என்ன. அப்ப மெய் என்று சொல்லக்குள்ள இதை ஞாபகம் வைங்க. ஒரு சிக்கல் என்னும் அவர உடன்புணரியும் சமனாக ஒரே ஆளா இருந்தாருன்னா அவரு மெய்யா இருப்பார், ரைட்? அதான் சிக்கலன் மெய்யாகுவதற்குரிய நிபந்தனை என்று சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன, இப்ப சில டைம்ல ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் தருவாங்க, தந்துட்டு அவரு மெய்யாண்டு பார்க்க சொன்னா என்ன செய்யணும், அதை சுருக்கி 0 ஆக்கி காட்டுறது கஷ்டம். என்ன சொல்லுங்க ஆபம், உங்களோட சிக்கலன் ஐ இருந்தாரண்டா உடன்புணரி வரணும்னா -ஐ வரணும். அப்போ ஒரு சிக்கலன்ல ஐ இருக்கிற இடத்த -ஐ போட்டு அதே சிக்கலன் வருதாண்டா திருப்பி அவர் என்ன, அவர் மெய்யரிப்பாரு. அப்ப என்ன லாங் எக்ஸ்பிரஷனையும் லேசா நீங்க செய்யலாம். நான் சொன்ன இந்த ஐடியா வச்சுக்கொள்ளுங்க, சரியா? இப்ப நான் இந்த ஐடியா தான் இங்க பாவிச்சேன். இதை பாவிக்க எனக்கு சிம்பிளா வருவார். என்ன, இந்த தரப்பட்ட இந்த சிக்கல் என்ன, நான் W எடுத்தேன். அப்ப இவர் ஒரு மெய் என்று தந்துட்டார். அப்ப இவர உடன்புணரி என்ன அறிக்கணும், இந்த டபிள்யூக்கு சமனாரி. அப்ப நான் உடன்புணரியை காண்றேன். மொத்தத்துல உடன்புணரி காணக்குள்ள நான் முதலாவது அவர் தந்த இதை யூஸ் பண்ணா தனித்தனியா எடுக்கலாம். பிரித்தலுக்கு மேல பிரித்தல் கீழே பிரித்தல் தனித்தனியா கொடுக்கும். இப்ப என்ன செஞ்ச, நாம ஏற்கனவே நிறுவிட்டோம் கூட்டுத்தொகை பெருக்கு தொகைக்கலாம். அதை நாம யூஸ் பண்ணோம்னா இப்படி வரும். இதுல கவனமா இருக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட் புல விடுற விஷயம் இங்க சில பேர் இங்க மைனஸ் வருமானு எடுப்பாங்க. இல்ல, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எங்க மைனஸ் வருவார், ஐ எங்க இருக்கோ அங்க -ஐ போடுவீங்க. ஐ எங்க இருக்கு, இதுக்குள்ள ஐ இல்ல, ஐ இந்த Z1க்குள்ள இருக்கார். ஐ என்ன அந்த இடத்துலதான் மைனஸ் போடுவீங்க, சரியா? இவர் இப்ப எண்கள்ற கூட்டல் இங்க மைனஸ் வராது. கற்பனை எண் இருக்கிற ஐ இருக்கிற இடம் -ஐ போடணும். அப்ப அதனால இவர் பிளஸ் தான் வருவார், மறந்துடப்போட, சரியா? இதெல்லாம் மிஸ்டேக் விடுற இடங்கள் ஸ்டூடெண்ட், அதுதான் சொல்றேன், ரைட்? அப்ப இவருக்கு இப்படி வருவார். இனி இவரும் என்ன, டபிள்யூவும் சமன். அப்ப இவங்க ரெண்டு பேரையும் சமப்படுத்திட்டு குறுக்களை பெருக்கினீங்கன்னா இப்படி ஒரு தொடர்பு வருவார். சிம்பிளா பெருக்கிறீங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, பெருக்கினீங்கன்னா இவர் வருவார். இனி ரெண்டாவது நாம மூணாவது ஒன்று நிறுவினோம், அதாவது Z1ம் Z1 பாரும் என்ன, மட்டு பெருமானத்தோட வர்க்கம் என்ன, அதை நான் இங்க பிரதிகிறேன், ரைட்? அத மாதிரி Z2 பார் என்ன, Z2 வர்க்கம் எழுதலாம். இங்கலையும் அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி எழுதி. சரி, நான் எனக்கு இங்க நிறைய விஷயம் வருவார். இந்த Z2ம்
சாரி இங்க ஓகே. அதுக்கு முதல்ல இன்னொரு வேலை செஞ்சேன். நான் என்ன இந்த Z1 வந்து ஒன்றெண்டு தந்திருக்கிறார். அப்ப அவரை நான் பிரதிகிறேன். என்ன பிரதிட்டா எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வருவார். இவரையெல்லாம் ஒன்றெண்டு எடுத்திக்கிறேன். அவ்வளவுதான். இனி இப்ப என்ன செஞ்சீங்கன்னா இந்த Z2 பார் இங்க ஒரு Z2 பார் கேன்சல் ஆவார். அதே மாதிரி Z2 கேன்சல் ஆவார். அப்ப கடைசியா மிஞ்சிரத்தை நான் எழுதிக்கிறேன். இனி இவரை இங்கெல்லாம் கொண்டு வந்து என்ன காரணிப்படுத்தினீங்கன்னா எனக்கு இப்படி வருவார். இவரு 0வா இருக்காது. என்ன காரணம்? Z1 வந்து ஒரு சிக்கலை என்னன்னு தந்திருக்காரு. சிக்கல் என்ன இருந்துச்சுன்னா அவரும் அவரோட உடன்புணரையும் சமனா இருக்க மாட்டார். இருந்தாருன்னா அவர் மெய் என்ன. அப்ப Z வந்து ஒரு சிக்கல் என்னன்னு தந்திருக்கார். அதனால இது வராது. இப்ப இவரு 0. அப்ப Z2 என்ன 1. இதான் அவர் காட்ட சொன்னது. சிம்பிளா நாம என்ன செஞ்சிட்டோம், காட்டிட்டோம். என்ன ரைட். இங்க -1 வராது, அது தெரியுமே. என்ன உங்களுக்கு மட்டு பெருமானம் எப்பவுமே ஒன்றோட கூட. என்ன மட்டு பெருமானம்ங்கிறது ஆகன் டயக்ராம்ல கீர்னீங்கன்னா ஒரு நீளம். என்ன ரைட். அப்ப பி பார்ட் சிம்பிளா நமக்கு முடிஞ்சு. சரியா? இப்ப இந்த ஐடியா வந்தா லேசா செஞ்சிருப்பாங்கன்னு, வராட்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ரைட். நம்முடைய ஸ்டூடெண்ட் செஞ்சிருப்பாங்க. ரைட். நான் இதை செஞ்சு கொடுத்துக்கிறேன். ரைட். ஓகே. அடுத்தது இந்த வடிவத்தை என்ன போலார் கோஆர்டினேட்ல எடுத்துக்கிறாங்க. அடுத்தது இதுல டீட்டாவையும் ஆரையும் காண சொல்றார். இனி தேர்மோவேர் தேட்டை பயன்படுத்தி என்ன இப்படி காட்ட சொல்றார். தேர்மோவேரின் தேற்றம் உங்களுக்கு தெரியும். அடுக்கா எழுதக்குள்ள அவர் இஐடிட்டாங்கிற வடிவத்தில் எழுதினார். என்ன இதால என்ன நன்மை சொல்லுங்க பார்ப்போம். உங்களோட ஆர்கியூமெண்ட் இந்த வீச்சு வந்து அடுக்கால சிம்பிளா பெருக்கப்படுவார். அவரோட அடுக்குகளை கருதப்பேன். அவ்வளவுதான். அப்ப அதை நாம பயன்படுத்தும். முதலாவது அவர் சின்னத்தை செய்வோம். இவரை வந்து போலக்கோடினுக்கு மாத்தி சொன்னார். வர்க்கமூலம் 3 சகாய். இவரை மாத்துறதுக்கு என்ன ஏ வர்க்கம் பி வர்க்கத்தை கண்டு வர்க்கமூலம் எடுக்கணும். ஏ வந்து வர்க்கமூலம் 3, அவர வர்க்கம் 3, பி வந்து 1, 1 வர்க்கம் 1, 3 1 4. அந்த 4க்கு வர்க்கமூலம் எடுத்தா 2 என்ன. அப்ப 2 பொதுவா எடுத்ததுன்னா உங்களுக்கு என்ன செய்வார், அவரு பிரிப்படுவார். இனி இவர் உங்களுக்கு தெரியும் என்ன cos π/6 sin π/6. சிலாக்கள் வர்க்கம் மூலம் 3 இருந்தா ஏன் 150 பாய் அறிக்கையிலான்னு கேட்பாங்க. என்ன அதுதான் உங்களுக்கு தெரியணும். இந்த டீட்டா எப்பவுமே என்ன 90 கூறுங்கோணமா இருக்கணும். என்ன அவர் தந்திக்கார். என்ன குறுங்கோணம் தந்திக்காரு. குறுங்கோணமா இருக்கணும்ல. இங்க கேள்வியில ஒரு கூறுங்கோணம் தந்திருக்காரு. அதனால என்ன 5/6. ரைட். ஓகே. ஆர் வந்து 2. இனி தேமோவரின் தேற்றப்படி இவர் 24ஆம் அடுக்கு காண செல்றார். ஒன்றில் என்ன இவர் 24, இந்த இவர் வந்து என்ன செய்வார், சிம்பிளா 24ஆல் பெருக்கப்படுவார். ரைட். இவர் சிம்பிளா பெருக்கப்பட்டா உங்களுக்கு இப்படி வருவார். ரைட். ரைட். இனி இவர் பெருக்க ஒரு 4π, இவர் 4π, இவர் என்ன ஒரு 2 தர 2π 2π. இனி sin 2π 0, cos 2π 1. அப்ப சிம்பிளா 2 24 வருவார். இவர் தந்த எக்ஸ்பிரஷன் என்ன இருக்கார், இவர் 24 2 23 இருக்கு. அப்ப மேல 2 மிஞ்சுவார், கீழே 1 சகாய் இருக்காரு. இனி அவர் இதை மேல கொண்டு போய் காட்ட சொல்லிக்கார். அப்ப மேலையும் கீழே 1 சகாயால பெருக்கிறேன், இவரோட உடன்புணரியால பெருக்கிறேன்டா கீழே ஏ சய பி ஏ சக பி. அப்ப ஏ வர்க்கம் சக பி வர்க்கம், சாரி ஏ வர்க்கம் சய பி வர்க்கம், பி வர்க்கம் இங்க ஐ வர்க்கம்ங்கிறதால அவர் -1 வந்து இவர் 1 + 1 வருவார். இப்ப இந்த 2 வெட்டுப்பட்டா உங்களுக்கு சிம்பிளா என்ன 1 - I ஆன்சரா வருவார். ரைட். ஓகே. ரைட். இதான அவர் கேட்டது. இதை நாம் என்ன சிம்பிளா காட்டிட்டோம். என்ன ரைட். இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகே. இது இதுவும் இலகுவான கேள்விதான். என்ன இந்த முறையும் பெரிய மயக்கங்கள் இல்லை. ஆனா சின்ன சுருக்கல்கள்ல சின்ன நீங்க அதை சுருக்க முயற்சி இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ரைட். கேள்விக்குள்ள போமே நான் என்னத்தை சொல்றேன்னு உங்களுக்கு விளங்கும். ரைட். முதலா என்ன சொல்றார், இப்படி தாரார் 1 2 இருக்கையில் அது உங்களுக்கு தெரியும். என்ன இவர் தராட்டியும் உங்களுக்கு தெரியும். வரைபின் இவர் ஒரு நிலையான புள்ளி என்று தந்திருக்கிறார். தரப்பட்டுள்ளது பிஐக்யூவையும் காண சொல்றாரு. நிலையான புள்ளினா இந்த புள்ளியில உங்களுடைய வர்ற f' வந்து 0, f' 0.
ரைட். அப்ப எஃப்எக்ஸ் எஃப் டேஸ் எக்ஸை காண்றேன் யூவி ஃபார்ம் சிம்பிளா வி வர்க்கம் வியை வச்சுட்டு யூவை வகையிட்டு யூவை வச்சுட்டு வியை வகை பிடிக்கும் அவ்வளவுதான். இனி வியை வகையிடக்கு என்ன இவரை பெருக்கிட்டு வகையிட்டீங்கன்னா லேஸ் என்ன பெருமையிலேயே எக்ஸ் வர்க்கம் சய 3x சக 2 அவரை இங்க என்ன வகையிட்டிருக்கிறேன் இல்லாட்டி திருப்பி அதுக்குள்ள யூவி ஃபார்ம் வந்து வகையிடுற கொஞ்சம் பிரச்சனையாகும். ரைட். நான் என்ன சொல்றேன்னு விளங்கும் என்ன இவரை வந்து நான் எப்படி எழுதலாம் எக்ஸ் வர்க்கம் சய 3x சக 2 இனி இவரை வகையிட்டு நான் இங்க போட்டிருக்கேன். ரைட். இனி இவரை சுருக்க முயற்சிக்காங்க என்ன சுருக்க முயற்சிங்கன்னா கஷ்டப்படுவீங்க. ரைட். ஏன்னா பிக்யூ எல்லாம் தெரியும் அவங்க பெருமானம் தெரிஞ்சாதான் சுருக்கலே சரி. அவர் அப்படியே வைங்க வச்சுட்டு அவர் தந்தது என்ன 0,1 ஒரு நிலைத்த புள்ளி. அப்ப எக்ஸ் 0 ஆகும் இந்த எஃப் டேஸ் எக்ஸ் வந்து கட்டாயம் 0 இருக்கணும். அப்ப எஃப் டேஸ் எக்ஸுக்கு 0 போட்டு 0 வாரேன்டா நான் இதுல போட்டேன்னா எனக்கு பிக்யூல ஒரு சமன்பாடு வந்துடும். இது முதலாவது. அடுத்தது எக்ஸ் 0 ஆக வைட பெருமானம் உங்களுக்கு தெரியும் என்ன 0,1. அப்ப இதுல எக்ஸுக்கு 0 போட்டீங்கன்னா எஃப்எக்ஸ்ல எக்ஸுக்கு 0 போட்டீங்கன்னா எஃப்எக்ஸ் வந்து 1. ஏற்கனவே சொன்னது எஃப் டேஸ் எக்ஸ் என்ன எஃப் டேஸ் எக்ஸ் 0 அங்க ஏன்டா அது நிலைத்த புள்ளி. ரைட். எஃப்எக்ஸ் வந்து இங்க 1 செஞ்சுட்டார். அதுல போட்டீங்கன்னா இதுல சிம்பிளா கியூ நான் காணலாம் கியூ எனக்கு 2 வந்தார். இனி பி இதுல போட்டீங்கன்னா பி -3 அவர் சென்ன ஆன்சர் வந்துட்டாரு. இனி இந்த பிஐயும் கியூவையும் இங்க போட்டு என்ன செய்யலாம் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை நாம காணலாம். இனி இவரை சுருக்கலாம் என்ன இவரு இப்ப பெருமானம் தெரியும் சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன இப்படி வருவார் இப்படி வரார். இது அவர் காட்ட சொல்லிக்கார் எனக்கு பீக்கு ஆகியவற்றின் பெருமானங்களுக்கு தரப்படுகின்ற காட்டுட்டாங்க. காட்டிட்டு எஃப்எக்ஸ் குறையும் ஆயிடையும் அதிகரிக்கும் ஆயிடையும் கேட்டிருக்கிறார். அப்ப இவரை நாம என்ன செய்யற ஒரு எண் கோட்ல குறிக்கிற அவ்வளவுதான். குறிக்க கீழே இருக்கிறவர் எப்பவுமே நேர்கணியம் ஏன்னா 1க்கு 2க்கு சமனாக மாட்டார். அவருக்கு வர்க்கம் இருக்கார் அவர் எப்பவுமே நேர்கணியம். மேல இருக்கிற இவங்களை 0 ஆறு இவர் 0 ஆக்கினா 0 இவர் 4×3 0வையும் 4×3 பிக்கிறேன் இன்னைக்கு இந்த 1 2 அணுகு கூட அவரையும் நான் புள்ளிக்கோடல குறிச்சிக்கிறேன். இப்ப நான் இவங்களோட குறி பார்க்க போறேன். குறி பார்க்கறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறது சிம்பிளா பார்க்கலாம். என்ன சொல்லுங்க அப்போ பிளஸ் எல்லாம் நான் இங்க கருது தேவையில்லை. என்ன பிளஸ்ஸால ஒரு நம்பரை பிரிக்கினா அதே குறிதான் வரப்போறாரு. மைனஸ் பிரிக்கினா மைனஸ் வருவார் பிளஸ் பிரிக்கினா பிளஸ் வருவார். இப்ப பிளஸ் எல்லாம் நான் கன்சிடர் பண்ண தேவையில்லை. இவங்க 2 பிளஸ் அவங்கள பத்தி யோசிக்கவே தேவையில்லை. நான் இப்ப இவங்க 2 பேரையும் நான் பயன்படுத்த போறேன். எக்ஸ் எடுத்தீங்களா அவர் 0 குறை அறிக்கைக்கு மைனஸ் என்ன கூட அறிக்கைக்கு பிளஸ். அப்ப அவர பிளஸ் எல்லாம் நான் கருத தேவையில்லை. பிளஸ் என்ன நான் எழுத மாட்டேன். இங்கெல்லாம் அவர் பிளஸ் தான் இங்கல மட்டும் மைனஸ் அவரை இங்க மட்டும் எழுதிருக்கேன். சரியா வெரி எக்ஸுக்குரியால் இந்த 4×3 இருக்கிறது என்ன சமான் 4×3 எக்ஸ் குறை அறிக்கைக்கு மைனஸ் என்ன கூடினாரண்டா பிளஸ். அப்ப இங்க கூட இருக்கக்குள்ள என்ன இவர் பிளஸ் தான் அவரை நான் எழுதல. இதுக்கு இங்கால ஒரு மைனஸ் அந்த 3 இடத்தையும் மைனஸை போட்டு அப்ப இங்கால ஒன்றும் இல்லையென்றா அவர் பிளஸ் என்று அர்த்தம். நம்ம பிளஸ் எழுதுறது என்ன இங்க எல்லாம் பிளஸ் அரிப்பார். இங்க என்ன இங்க இவர் மட்டும் தான் மைனஸ் மைனஸ் இங்க மைனஸ் தர மைனஸ் பிளஸ் என்று வருவார். ஓகே இனி என்ன உங்களுக்கு தெரியும் இங்கால பிளஸ் 0 மைனஸ் அப்ப இது உயர்வு இது மைனஸ் 0 பிளஸ் இவர் வந்து என்ன இழிவு. ரைட். ஓகே இவர் 0 1 இவர் 4×3,9 வருவார். ரைட். ஓகே ரைட். இனி இவர் குறையும் ஆயிடை என்று கேட்டிருக்க குறையும் ஆயிடைன்னா என்ன இப்படி வர்றது என்ன ஸ்லோப் இப்படி வந்து அவர் குறைகிறாரு. அப்ப ஒன்று இதுக்குள்ள குறைகிறார் இதுக்குள்ள மட்டும்தான் மைனஸ் என்ன இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் அப்ப இதுக்குள்ள மைனஸ் அப்ப அவர் தான் குறைகிற ஆயிடு அதிகரிக்கிற ஆயிடைன்னு என்ன பிளஸ் வராள் இவங்க 3 பேர் 3 பேருன்னா உண்மையிலே இவங்க இதுக்கு இங்கால வராளன்னு மொத்தமா சொல்லிடலாம். ரைட். ஓகே அப்ப இவங்க 2 பேரையும் நாம கண்டோம். அடுத்த இந்த இழிவு புள்ளியை காணணும்னா நான் என்ன செய்வேன் இவருக்கு பதில 4×3 போட்டு நான் அவரையும் கண்டிருக்கேன் 9 வந்தார். ரைட். ஓகே ரைட். இனி என்ன சொல்றாரு அடுத்து இந்த கிராஃபுக்கு சொல்றாரு என்ன அணுகோடுகளை கண்டு திரும்ப புள்ளியிலையும் காட்டி பரம்படிப்படுத்தி வருக இதிலிருந்து என்ன இவர மெய்த்தீர்வை காண சொல்றார். ரைட். முதலாவது கிராஃபுக்கு வருவோமே. ரைட். ஓகே திரும்ப புள்ளி உங்களுக்கு தெரியும் 0,1 இவர் உயர்வு இழிவு கண்டுட்டோம்.
நீ அணுகுகோடுகள் உங்களுக்கு தெரியும், இவங்க ரெண்டு பேரும் அணுகுகோடு. அதே மாதிரி இப்ப என்ன செய்யணும், இது y வந்து என்ன, இதுக்கு போறது என்ன, அணுகுகோடு. இனி என்ன செய்யணும், எக்ஸ் வந்து பிளஸ் மைனஸ் இன்ஃபினிட்டியாக வைட பெருமானத்தை காணணும். என்ன அந்த கிராஃப்களுக்கு ரெண்டு தொங்கல் பாயிண்டையும் நாம காண்றோம். ரைட், இந்த ரெண்டு தொங்கல் பாயிண்டையும் நாம இதுல காண்றோம். அவர் சிம்பிளா வரனே, இவரை முடிவிலிய போடணும்னா உங்களுக்கு தெரியும், மேலையும் கீழையும் பெரிய அடுக்குகளால பிரிப்பி. எக்ஸ் வர்க்கத்தால மேலையும் கீழையும் பிரிச்சா இப்படி எழுதலாம். நீ இங்க எழுதினீங்கன்னா மேலே எப்பவுமே 0 வருவார். அதனால இவங்க என்ன, 0ங்கிறது பிளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டியில 0 வரார். அப்ப y சமன் 0ங்கிறது ஒரு அணு. அப்ப இவரு நிலைக்குத்த அணுகுடு, இவரு கிடை அணுகுடு. அவங்களை இங்க மார்க் பண்ணிக்கணும். சரியா, மார்க் பண்ணிட்டு இந்த உயர்வு புள்ளின்னு அடிப்பார் இவரு, இவரு இடிவு புள்ளி, அவரையும் மார்க் பண்ண. இப்ப என்ன செய்ய போறேன், இப்ப அணுகோடுக்கு பக்கத்துல இப்ப இங்க அழைக்கிறத நான் கீறிடலாம். என்ன, எக்ஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியா இருக்க 0, y பிளஸ் இன்ஃபினிட்டியா இருக்க 0. இவங்க ரெண்டு பேரையும் நாங்க அப்ப இந்த துண்டை நான் கீறிடலாம். ரைட், இனி இங்க நாம் என்ன நடக்கும்னு பார்க்கணும். அணுகோடுக்கு பக்கத்துல, அணுகோடுக்கு இடது பக்கமும் வலது பக்கம், இந்த அணுகோடுக்கு இடது பக்கமும் வலது பக்கம் என்ன நடக்கும்னு காணணும். அப்ப இந்த அணுகோடுக்கு இடது பக்கம் வேண்டாம், 1 விட கொஞ்சம் குறைய போட்டு பார்க்கிறேன். ரைட், எஃப்எக்ஸ் என்ன அடிக்கார், எஃப்எக்ஸை மறந்துடப்பட நினைக்கார். ரைட், அவரை நான் எடுத்துட்டு வாரனே. ஓகே, என்ன அடிக்கார் எஃப்எக்ஸ் என்ன. ரைட், என்னண்டா இப்ப 1 மைனஸ் 1 விட மிச்ச சின்ன பெருமானத்தை போறேன். அப்ப இவரு ஒன்னு நீங்க கருதுனீங்கன்னா இவரு மைனஸ், இவரும் மைனஸ், அவங்க ரெண்டு பேர குறியே நான் போடுறேன். இவரு 1 விட சின்னால போட்டீங்கன்னா இவர் என்ன செய்வார், ஒரு மறை என்ன வருவார். ஆனா சைவரை கிட்ட இருப்பாரு, அது 0 மைனஸ் என்று போடுவாங்க. இனி இவரு மைனஸ் மைனஸ் வச்சா பிளஸ், இவர் ஒரு மறை எண், அப்போ உங்களுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி வருவார். ஏன்னா மறையால பிரிக்கிறது. 1 பிளஸ் போட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மைனஸ்ல இருப்பாங்க, இவர் 0 பிளஸ் என்று வருவார். ஏன்னா இவர் 1 கொஞ்சம் கூடுனால என்ன, அப்ப இந்த இது 1 கூடுனால அந்த 1 கிடைச்சா பிளஸ்ல நம்பர் வருவார், ஆனா 0 கிட்ட இருப்பாரு. அப்ப இங்க பிளஸ் இன்ஃபினிட்டி வருவார். ரைட், அப்ப 1க்கு இடது பக்கம் இருக்க மைனஸ் இன்ஃபினிட்டி போகணும் கிராஃப். அப்ப மைனஸ் வைட மைனஸ் இன்ஃபினிட்டி, அப்ப கீழே வருவார் கிராஃப். 1க்கு இங்கே இருக்க பிளஸ் இன்ஃபினிட்டி, அப்ப இங்க நிப்பார் கிராஃப். அப்ப இப்படி வரணும் கிராஃப். ரைட், ஓகே. அது மாதிரி 2க்கு இடது பக்கம் நான் கண்டிருக்கிறேன், 2க்கு வலது பக்கம் கண்டிருக்கிறேன். கண்டா எனக்கு வந்தார், அதை வச்சு நான் என்ன செய்யறேன், சிம்பிளா இந்த கிராஃபை நான் கீறிட்டேன். ரைட், அப்ப இந்த நீலத்தலை கீறிக்கிறதா கிராஃபா, இந்த சிவப்பு எண்ணத்தலை என்னத்துக்கு கீறிக்கிறேன்னு அடுத்த பாட்டுக்கு விளங்கும். ரைட், ஓகே. நம்ம கிராஃப் சிம்பிளா வந்துட்டு அடுத்த பாட்டு என்ன, இதை தீக்க சொல்றாரு நினைக்கிறது. ரைட், ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு சாம்பாடு வந்து தீக்க சொல்லுது, நீங்க கீர்ன சார்பு இதுல கொண்டுட்டு வரணும். கீர்ன சார்பு நடிக்காரு உண்மையிலே ஒரு 2/3x. அப்ப 2/3x இவர் இங்கே கொண்டாந்துட்டா இது உங்களோட எஃப்எக்ஸ், இது எக்ஸ் வர்க்கம்ங்கிறது ஒன்று மிஞ்சிறாரு. அப்ப இந்த சமன்பாடத்துக்கு தீர்வுன்னா என்ன, இவங்க ரெண்டு கிராஃபை நீங்க கீறுனா இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட். அப்ப எக்ஸ் வர்க்கம் y சமன் எக்ஸ் வர்க்கம்ங்கிற கிராஃபை நாங்க கீறணும். இங்க கீறக்குள்ள y சமன் எக்ஸ் வர்க்கத்துல கிராஃப் உங்களுக்கு தெரியும் இப்படி வருவாரண்டு. இப்ப இங்க இதை வெட்டுவாரா இல்லையாண்டு நாம காணணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். நான் இப்படியும் கீறலாமல்லோ. அப்ப அதுக்கு என்ன செய்யற, எக்ஸ் ஒன்றாக்குள்ளையும் எக்ஸ் ரெண்டாக்குள்ளையும் இந்த இவர் இந்த சார்பு பெருமானத்தை பாக்குறேன்னு, எக்ஸுக்கு ஒன்றை போட்டீங்கன்னா 1, அப்ப சிட்டியா இந்த பாயிண்ட்டுக்குள்ள போவாரு. எக்ஸுக்கு 2 போட்டீங்கன்னா 4 என்ன, அப்ப இங்க வெட்ட மாட்டார். ரைட், 2 அறிக்கைக்கு 4. ரைட், இங்க வெட்ட மாட்டாரு. அப்ப இது நான் கீழ்றிக்கிற மாதிரி தான் அவங்க என்ன, இந்த எக்ஸ் வர்க்கம் கிராஃபர் ஆர் இவர் 2 இடத்தை கட் பண்றாரு. இது 2 இடத்துல தான் கட் பண்ணுவார். அப்ப இவருக்கு எத்தனை மெய்த்தீர்வு இருக்கும், 2 மெய்த்தீர்வு. அவர் கேட்டது மெய்த்தீர்வுகள் எண்ணிக்கை தான் கேட்டார், காணச்சல மெய்த்தீர்வுகளின் எண்ணிக்கையை காண்கேன்னு கேட்டிருக்காரு. சரியா, அப்ப எத்தனை பேரு, 2 பேர் வருவாரு, 2 இடத்தை இன்டர்செக்ட் பண்றாரு. ரைட், சிம்பிள், அவர் முடிஞ்சிட்டு. அடுத்தது பி பாட்டன். பி பாட்டன் என்ன சொல்றார்,
பி பாட்டுக்கு மிச்சம் லேசா வந்துட்டு ஏன்னா ஏ பாட்டுல கொஞ்சம் நிறைய வேலை இருக்கிறதால பி லேசா போட்டார் அவரு. ஒரு மூடியும் ஓர் அடியும் உள்ள ஓர் உருளை. அப்ப மூடியும் இருக்கிற அடியும் இருக்கிற உருளையும் இருக்கிற இவர் என்ன கனவளவு என்ன சந்திருக்காரு கொண்டிருக்குமாறு செய்யப்பட்டது. உருளையின் ஆரை 6 சென்டிமீட்டர் என கொள்வோம். உருளையின் மொத்த மேற்பரப்பளவு எஸ் ஆனது இனால் தரப்படுது என்று காட்டலாம். அதுக்கப்புறம் என்ன 6 = 8 ஆகுல எஸ் வந்து குறைந்தபட்சமாகும் என்று காட்டலாம், இழிவாகும் என்று காட்டலாம். ரைட். அப்ப முதலாவது இவரை காட்டுவோமே. அப்ப இவர் ஒளியும் வந்து நினைக்கிறார் 1024 பையன் சந்திக்கார். ஒளியும் உருளட தெரியும் பையார் வர்க்கம் எச். அதுல இருந்து எச்சை காணலாம். எச் தெரியாண்ணே நம்ம எச்சை காண்றோம். இனி மேற்பரப்பளவு 2 வட்டம். அப்ப 2πr வர்க்கம். இனி வளைபரப்பு 2πrh. அதுல இருந்து எச்சுக்கு பதிலாக நம்ம கண்டத்தை நான் இங்க போட்டேன்னா என்ன அவரு கேட்டு காட்ட சொன்ன ஆன்சர் எனக்கு வாராது. இனி இவர் இழிவடைதன்னு காணணும். அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன உயர்வு இழிவண்டா என்ன. இவரை மாறி இங்க 6 தான் மாறுறாரு. அவர் பற்றி என்ன வகையிடுவோம். வகையிட்டா உங்களுக்கு இப்படி வாராரு. ரைட். அப்ப இவர் பூஜ்ஜியமாக உங்களுக்கு திறம்புட் புள்ளி பூஜ்ஜியமான என்ன 6 கணம் 8 கணம் 8 வராரு. 6 வந்து ஒரு நேர்கணியம்ங்கிறதால ஒரு மெய் எண்ணுங்கிறதால என்ன 8 தான் இங்க விடையா வருவார். இப்ப சிலாக்கள் இதுக்கு பிறகு என்ன செய்யுற நாம எண்கோடு கீற போறேன்னு இங்க இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எண்கோடு எல்லா சந்தர்ப்பத்திலையும் நீங்க என்ன செய்கிறது கீறுறது சாத்தியம் இல்லை. சரியா? ரைட். ஓகே. அப்ப என்ன செய்யணும் நீங்க இங்க ஏண்டா 2வது வகைக்கு போற லேசி என்ன ஏன்னா இதை என்கோட்ல கீறி இதை பூஜ்ஜியமாக்குற புள்ளியை காண்றையெல்லாம் கரைச்சல் என்ன. அப்ப உடனடியா 2வது வகைக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் போறேன். செகண்ட் டெரிவேட்டிவ் சிம்பிளா காணலாம் என்ன இவர் இதண்டு வருவார். இவர் என்ன 2 ஆர்கானம் வருவார். ரைட். நீ இவர குறிய என்ன இந்த 6 8 கூட காண்ற 6க்கு 8 போட்டீங்கன்னா என்ன இவர் வந்து நேரண்டு வருவார். இவர் செகண்ட் டெரிவேட்டிவ் பிளஸ் என்ன அவரு இழிவண்ணு. ரைட். ஆகவே என்ன இவர் இழிவரிப்பார். 6 = 8 என்ன எஸ் வந்து இழிவடையும் தான் காட்டுச்சுன்னு நாம் அதையும் என்ன காட்டிட்டோம் என்ன. ரைட். ஓகே. இதான் கூட என்ன இந்த பாட்டு என்ன 14ஆம் கேள்வி. அடுத்தது 15ஆம் கேள்வி போகும். உண்மையிலே இந்த 15ஆம் கேள்வி நிறைய ட்ரிக் பாவிக்கிற மாதிரி இந்த முறை வந்துட்டுதுன்னு. 15ஆம் கேள்வியில கை வச்ச பிள்ளைகள் நிறைய பேர் கொஞ்சம் ஃபெடப்பாகி மெசேஜும் போட்டிருந்தாங்க 2 பேரு. ஒன்றும் செய்யல அது. ரைட். இப்ப எல்லா கேள்வியும் படிச்சுட்டு போனால் இது 5வது கேள்வியா வந்து பாருங்க. சரியா? ஏற்கனவே 4 கேள்வி முடிச்சுட்டார் அவர். அப்ப இது கஷ்டமா இருந்தா உடனடியா என்ன அடுத்த கேள்வி போயிருப்பார் அவர். சரி ஏதோ சரி அடுத்த கேள்வி நமக்கு லேசான கேள்விதான். ரைட். அடுத்த கேள்வி போயிருப்பார். ரைட். ஏதோ ரைட். முதல்ல இந்த கேள்விக்கு வருவோமே நாமே கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்விதான். நான் ஒத்துக்கிறது என்ன எக்ஸெப்ட் பண்ணியே ஆகணும் என்ன. அவங்க என்ன இந்த கேள்விக்குள்ள ஒரு பகுதியில ட்ரிக் வச்சா பரவாயில்ல, எல்லாத்துக்குள்ளேயும் ட்ரிக். அப்ப என்ன கொஞ்சம் சிக்கலான கேள்விதான் உண்மையிலேயே. ரைட். ஓகே. நாம முதலாவது அவர் தந்திக்கிறத செய்வோம். ஆனா ஃபுல் மார்க்ஸ் எடுக்காட்டியும் நம்ம மார்க்ஸ் எடுத்திருக்கலாம். இதுல கொஞ்சம் மார்க்ஸ் எடுக்கலாம். ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறது கஷ்டமா இருந்தாலும் மார்க்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ரைட். ஓகே. ரைட். இதுக்குள்ள வருவோம் என்ன தந்திக்கார். அப்ப இவர் ஏஎம்பியையும் கண்டுட்டு என்ன இவரை இன்டிகிரேட் பண்ண சொல்றார். நம்ம அந்த வேலையை பார்ப்போம். அவர் முதலாவது இதை தண்டு என்ன குணகங்களை சமப்படுத்தி நான் கண்டிருக்கிறேன். சிம்பிளா ஏயும் பியும் எனக்கு என்ன 1 2 வந்தார். இனி நான் மேலதிக்கிறவரை தான் நாம இப்படி எழுதியிருக்கோம். அப்ப ஏக்கு தெரியும் பி தெரியும் அதை பிரதிட்டோம்னா நமக்கு இப்படி வருவார். இனி 1க்குள்ள 1 எழுதினீங்க என்னண்டா உங்களுக்கு என்ன 1 t + 1 2 t இவர் வருவார். நீ இவரை நீங்க இப்ப இந்த சோப்பர் அழிக்கிறத விடுங்க, இவரை நீங்க தொகையிடாத. ஏன்னு சொல்லுங்க. ஆமா இவர வகையீடு மேல வந்தா லேசா தொகையிடலாம். அப்ப இவர வகையீடு வரணும்னா 2t - 2 வரணும். ரைட். அப்ப இங்கெல்லாம் என்ன -2 போட்டு +2 நான் எக்ஸ்ட்ரா போடுறேன். அப்ப இவங்க 2 பேரையும் தனித்தனி இவருக்கு இல்லை இவர் எழுதினா இப்படி வருவார். இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. இது வளமையா நீங்க பழகின ஒரு டெக்னிக் என்ன, அதனால அதிகமா நீங்க பாவிக்கிற டெக்னிக். ரைட். ஓகே.
இனி இவர தொகையீடு தெரியும், இவர தொகையீடும் தெரியும். அவங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு இவரை நான் என்ன செய்யறேன், தொகையிட போறேன். இவர தொகையிட உங்களுக்கு தெரியும் tan இன்வெர்ஸ் வருவார், ரைட்? அப்ப tan இன்வெர்ஸ் கீழே இருக்கிறத நிறை வர்க்கமா மாத்துறேன். மாத்தினா எனக்கு இப்படி வருவார், ரைட்? இனி இப்ப வேலை முடிஞ்சு என்ன, இவர் ln t+1, இவர் ln கீழே இருக்கிறவர், இவர் வந்து என்ன 2 இருக்காரு, இவர் tan இன்வெர்ஸ் a கீழ் இவர வர்க்கம், வேற இப்ப என்ன b வர்க்கம், என்ன x வர்க்கம் சக a வர்க்கம். a வர்க்கம் வந்து இங்க வர்க்கமூலம் 3 வர்க்கம், நம்ம கீழே வர்க்கமூலம் 3 வருவார், ரைட்? இவ்வளத்தையும் எழுதிட்டு கட்டாயம் இந்த மாறிலி போடாட்டி விடைக்கு மார்க்ஸ் இருக்காது, ரைட்? இந்த மாறிலிங்கிறது முக்கியம், ரைட்? இதற்கு போடுவீங்க, ரைட்? சரி, அடுத்தது பி பார்ட். பி பார்ட் என்ன சொல்றார், இங்க பிரதியீடு தந்திருக்கிறார். பிரதியீடை பயன்படுத்தி என காட்டுக. இவர் இப்படி இந்த பிரதியீடு தராம சும்மா கேட்டிருந்தா நம்மளோட வளமையான பிரதியீடு, நம்ம செங்கோண முக்கோணியை வச்சு ஒரு பிரதியீடு கண்டுபிடிக்கிறேன்னு அதை வச்சு லேசா செய்யலாம் இதை. ஆனா அவருக்கு பிரதியீடு தந்து உங்களை நினைச்சிட்டார், செய்ய சொல்லிட்டாரு. இப்ப நாம ஒரு சின்னத்துக்குள்ளதான் நாம போவோம். நான் உங்களுக்கு தெரியும் இந்த வர்க்க மூலத்துக்கு வாரத்துக்கு லேசா பிரதியீடு சொல்லி தந்திக்கிறேன், எப்படி மதிக்கிறேங்கிறது. செங்கோண முக்கோணி கீறி மதிக்கிறது ஒன்று சொல்லி கொடுத்திக்கிறேன், ரைட்? ரைட், நான் அதெல்லாம் இதுக்குள்ள சொல்லிட்டிக்கிறேன் லேட் ஆகுங்கிறதுக்காண்டி. ஓகே, இங்க பிரதியீடு இது சந்திக்கார், அவரை வச்சு நாம இவரை செய்யும். அப்ப என்ன என்ன ஆயிக்காரு, அவரை பிரதியீடு சந்திக்கார். அப்ப இதுல இருந்து கட்டாயம் உங்களுக்கு யூ தெரியும், இங்க இருக்கிற இவர் வந்து எக்ஸுக்குரியால், அப்ப யூக்குரிய லிமிட்டை காண்பது. அப்ப x0 அறிக்கைக்கு யூ இதா இருப்பார், y x1 அறிக்கைக்கு என்ன யூ 3 அறிக்காரு, இவரை கண்டு. அடுத்து இந்த dx காணணும், என்ன செய்யணும், இவரை எக்ஸ் பற்றி வகையிறன் ஒன்று இப்படி வருவார். அப்ப டியூங்கிள் டிஎக்ஸ் இப்படி வரார். இப்ப இதுல இருந்து டிஎக்ஸ் நான் எழுவாயா மாத்தணும், அப்ப இதுக்குள்ள போடலாம், ரைட்? இப்ப டிஎக்ஸ் எழுவாயா மாத்துறதுக்கு நான் சிம்பிளா என்ன செய்யறேன், இவரை ஃபோமசி எடுத்து சுருக்குறேன், சரியா? ஃபோமசி எடுக்காம நீங்க இவரை டிஎக்ஸ்ங்களை வந்து இவரை கொண்டு நீங்க அதை பிரிச்சு செஞ்சீங்களா கஷ்டம். ஏன்னா திருப்பி எக்ஸ் வருவார், என்ன எக்ஸ் இருக்க போடாங்க, ரைட்? இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க ஸ்டூடெண்ட், ரைட்? அப்ப இது ஒரு ட்ரிக்கிங்க, இந்த ஐடியா வரணும். இவரை ஃபோமசி எடுத்தா மேல இருக்கிற இவர் இப்ப யூ வந்து வருவாரு. இது இங்க இருக்கிற முதலாவது இங்க இருக்கிற ஒரு விஷயம், இது புடிபடாட்டி கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு, ரைட்? நம்ம மேலே இருக்கிற யூ வந்து வருவார். இனி இதுல இருந்து என்ன செய்யலாம், இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 கேள்வியில் இருக்கிற டிஎக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 வச்சா டியூ யூ வந்து வருவார். அப்ப இவர் தான் கேள்வியில் இருக்கார், அவருக்கு பதிலாக டியூ யூ வந்து நான் போடலாம். அப்ப 1 யூ டியூ, இங்க வந்து யூட லிமிட்டை போடலாம். 1 யூ எல்என் மொட் யூ வந்து தெரியும். இனி இவரை பிரதியிட்டீங்கன்னா என்ன, ln3 மைனஸ் இவர் என்று வருவார். இனி மைனஸ் என்றா எல்என பொது அடுக்க பிரிபடுவார், அவர் வர்க்கம் மூலம் 3 என்று வருவார். இனி வர்க்கம் மூலம் 3ங்கிற அரையாம் அடுக்கு, அப்ப அரை முன்னுக்கு வருவார், ln அரை ln3. சிம்பிள். அவர் காட்ட சின்னது காட்டிட்டோம். என்ன இங்க இருக்கிற இந்த ட்ரிக் வந்தா அங்கால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சிம்பிளா நீங்க செஞ்சுப்பீங்க, ரைட்? ஓகே, அவரு சரி. என்ன இந்த கேள்வி நாம ஏற்கனவே செஞ்சிருப்போம், உங்களுக்கு கிளாஸ்ல ஞாபகம் இருக்கும். ஆனா இப்படித்தானே செஞ்சிருந்தானே அங்கேயும் ஞாபகம் வரணும், எவ்வளவோ கேள்வி நாம கிளாஸ்ல செய்வோம், ரைட்? ஓகே, நான் அதுக்குள்ள வரல, ரைட்? அது எல்லாருக்கும் ஞாபகம் நிக்கிற சாத்தியம் இல்லைங்கிறதுக்காண்டி, ரைட்? இந்த முதலாம் பாட்டு என்ன, இது நம்ம இப்படியெல்லாம் செய்யல, இந்த முதலாம் பாட்டு நாம செஞ்சது, ரைட்? ஓகே, ஜே வந்து நாய்க்காரு எனக்கு கொள்வோம், பதிலா தொடையிலை பயன்படுத்தி எனக்கு காட்ட சொல்லியிருக்காரு, ரைட்? அது அப்புறம் உயிர்த்தறியட்டான், ரைட்? இப்ப அவரு பகுதிகளாக தொகையிடு, ரைட்? பதிலா தொகை உங்களுக்கு தெரியும், என்ன ஒரு ஆளை வி என்றும் ஒரு ஆளை யூ என்று எடுப்போம், என்ன டிவி என்று எடுப்போம். அப்ப தொகையிடத்தக்க சார்பை என்ன செய்வீங்க, டிவி என்று எடுப்போம். இப்ப லேசா இங்க ஒண்ட தொகையிடலாம்ங்கிறதுக்காண்டி அப்ப அவரை வச்சுட்டு மத்தால தொகையிட்டு எழுதணும், என்ன ரைட்? அப்ப இவரு ஒண்ட தொகையிட்ட எக்ஸ், இனி தொகையிட்டால வச்சுட்டு இவரை வகையிடணும், சரியா? ரைட். இவரு ரெண்டாவது தொகையிட்டுக்கு வருவார், என்ன மைனஸ் வருவார் நடுவில், ரைட்? அப்ப இவரு 0 to 1, இனி தொகையிட்டால வச்சுட்டு இவரை வகையிட்டுக்கிறீங்க, ஓகே? அப்ப இவருக்கு நான் 1 0 போட்டேன்னா 1 போட்டேன்டா இங்க 4, அப்ப 2 வருவார், இங்க 1 வருவார், 0 போடக்கு 0, அப்ப 2 மிஞ்சுவார், இங்கே இவர் வருவார், ரைட்?
இவர் நான் என்ன செய்ய போறேன், இதுல இங்கால ஒரு டெக்னிக் ஒன்று பிடிக்கணும். என்ன இதை எப்படி இங்கால செய்யற எங்கிறேன்னா, வர்க்கமூலம் வர்றதுக்கு இது நாம படிச்ச விஷயம் தானே. மேலே இதே ஆள் இருக்க என்ன அவர் வெட்டுப்பட்டு மேலே கொண்டு வந்து வர்க்கமூலம் மேல இருந்தா கொஞ்சம் லேசி தொகையிடலாம், கீழே இருந்தா கஷ்டம், பிரதியீட்டுல தொகையிடும். அப்ப இவரை மேல கொண்டாடலாம், நாம பிரதியீட்டுக்குள்ள போய் இந்த இடத்துல செய்யலாம் சில ஆட்கள். நம்ம பிரதியிட படிச்சு எக்ஸ் வர்க்கம் சக 3 வர்க்க மூலத்துக்கு பிரதியிட கொடுத்தும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இதை அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏண்டா இவரை நான் கிளைக்கிறால மேல எழுதுறேன், எக்ஸ் சக 3 சய 3 எழுதினா இவருக்குள்ள இவர்களுக்கு என்ன, இவர் வெட்டுப்பட்டு மேல வர்க்க மூலம் எக்ஸ் வர்க்கம் சக 3 வரும். இங்க சய 3 கீழ் இவர் 2 வருவார். இனி அவர் காட்ட சொன்னது லேசா எடுத்துடலாம். என்ன இது, இது நம்மட கேள்வி என்ன, இந்த ஜே தான் என்ன, அதே ஜே இங்க திருப்பி வராரு. அப்ப இவர் மைனஸ் இவர் ஜே என்று எழுதுறேன், இவர் அப்படியே வைக்கிறேன். இனி பிரக்கெட் இந்த ஜே அங்கால போண்டு 2J என்று வருவார். இவர் 2 சயதர சக என்று வருவார். இனி அவர் என்ன, அவர் காட்ட சொன்னது இதான் என்ன, அதை காட்டிட்டு ரைட். இங்கேயும் சின்ன ஒரு ட்ரிக் வந்து என்ன, இந்த விஷயம் பிடிபடணும். என்ன பிடிபட்டா சிம்பிளா செஞ்சிருவீங்க ரைட். ஓகே, திருப்பி இவரை நாம முந்திய பகுதியில கண்டிருக்கோம் ரைட். அப்ப அவருக்கு முந்திய பகுதியில இவரை கண்டா 3 half ln3 இவரு நாம கண்டிருக்கோம். என்ன half ln3 ஏற்கனவே கண்டது. அவரை போட்டா இனி என்ன, அவர் ஜே கண்ட சொல்லிக்கா, ஜே நாம ஏற்கனவே அவர் சின்ன உயிர்த்தறிய சின்ன அவர் வந்துருவார். ஓகே, இது ஒரு சின்ன விஷயம். என்ன இவர் செஞ்சீங்கன்னா இவர் சிம்பிள் ரைட். சப்போஸ் இது வராட்டி நீங்க இதை எடுத்து காட்டு வீச்சானும் என்ன, இதுக்கு மார்க்ஸ் தருவார் அவர் ரைட். ஓகே, இன்னொரு மார்க்ஸ் வந்து வரும், அந்த மார்க்ஸ் வரும். என்ன சின்ன சின்னதா சிறு துளி தான் பெருவெல்லாம் ரைட். ஓகே, அவரையும் கண்டு. இப்ப அடுத்தது ரைட், பயன்படுத்தி காட்டுக. இதுவும் இதே விஷயம் தானே. இதுவும் அவர் சும்மா சொல்லியிருந்தாரண்டா நம்ம இதை வேற மாதிரி செய்யலாம். ஆனா இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்யணும், செய்யலாம். ஆனா இதே ஆன்சர் எடுக்கிறது, சுருக்கி எடுக்கிறதுல ஒரு சேலஞ்ச் இருக்கு கடைசியில் ரைட். ஆனா இதை பாவிச்சு இது மேலே லேசி. ஆனா இதுல சின்ன ஒரு ட்ரிக் ஒன்று புடி வட்டிக்கணும் ரைட். அப்ப எஃப்எக்ஸ் எஃப் ஏ சை எக்ஸ் நாம காணுவோம். என்ன அப்ப இவர் உள்ளுக்கு இருக்கிற இவர் எஃப்எக்ஸ் என்றா எஃப் ஏ சை எக்ஸ் நான் காண்றேன். அப்ப முதலாவது அவர் தந்த தரவின் படி இவர் எஃப்எக்ஸ் என்றா ஏ வந்து இங்க என்ன மறந்துடப்போடா, ஏ வந்து இங்க என்ன 5/4 இருக்காரு. இந்த ஏ இங்க 5/4, 5/4 சை எக்ஸ் நான் காண்றேன் ரைட். ஓகே, அப்ப இங்க வந்து 5/4 சை எக்ஸ், அப்ப இவருக்கு பதிலா 5/5 சை எக்ஸ், 5/4 சை எக்ஸ், 5/4 சை எக்ஸ் 4. இனி இவரை தனித்தனியா காண்றேன். என்ன இவர் உங்களுக்கு தெரியும், கொஸ் ஏ கொஸ் பி சக சைன் ஏ சைன் போட்டீங்கன்னா இப்படி வரார். அதே மாதிரி சைன் 5/4 சை எக்ஸ் என்ன சைன் ஏ கொஸ் பி மைனஸ் கொஸ் ஏ சைன் பி அவரும் வராரு. இனி இவங்க 2 பேரும் கூட்டுப்படுவாங்க. கூட்டினீங்கன்னா சிம்பிளா என்ன வர்க்க மூலம் 2 கொஸ் எக்ஸ் வருவார் ரைட். கீழே மேலே நினைக்கிறவர் வருவார் ரைட். அப்ப எஃப்எக்ஸ் 5/4 சை எக்ஸ் எழுதினா இங்க இங்க ஒன்னுங்கில் வர்க்க மூலம் 2 இங்க வர்க்க மூலம் 2 பெருக்கப்பட்டு 2 என்று வருவார். கீழே மேல இருக்கிறவர் இங்க சிம்பிளா என்ன கொஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் வருவார். இதை பியூட்டி பாத்தீங்களா, இதே ஆள் தலகுல இங்க வந்திருக்காருங்க. இப்ப இதை எடுத்தா உங்களுக்கு ஆன்சர் வருமா ரெண்டான பிரச்சனை. என்ன இப்ப நான் இதை பிரதிட்டேன்டா இவரு இவரின் சமரன், இவருக்கு பதிலா இப்ப இவர் எழுதலாம். இப்ப இவரை தொகையிட போனீங்கன்னா இங்க பிரச்சனை படுவீங்க. இவரை எப்படி தொகையிடுற, 1 ஒன்று வழினா இப்ப ஹாஃப் என்று வருவார். இங்க ஹாஃப் பிளஸ் ஹாஃப் டான் எக்ஸ் என்று வருவார். எல்லனுக்குள்ள அவரை தொகையிடுற பிரச்சனை. இங்கால நிறைய பேருக்கு இங்கால செய்யல என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் செஞ்சாங்கன்னு தெரியாது, செஞ்சிரு ஸ்டூடெண்ட் இருந்திருப்பாங்கன்னு செஞ்சிருப்பாங்க கட்டாயம். நிறைய ஸ்டூடெண்ட் செய்யலைன்னு, நம்மளோட ஸ்டூடெண்ட் செஞ்சாங்கன்னு தெரியா, 2 பேரும் செய்யலைன்னு போட்டிருந்தாங்க. நான் அவங்களுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணலை, அடுத்த பாடத்தை படிங்கன்னு ரிப்ளை பண்ணினேன் அவ்வளோதான் ரைட். ஓகே, இங்க என்னடா இதான் பிள்ளைகள் ஐடியா. இந்த ஐயை நான் இப்படி எழுத போறேன், i+1/2. இப்ப நீங்க யோசிக்கலாம் ஏன் தேவையில்லாத வேலைன்னா, இந்த ஒரு ஐக்கு ஏற்கனவே இருக்கிற எக்ஸ்பிரஷனை இந்த 2வது ஐக்கு இப்ப கண்ட fx 5 f
5/4 psi எக்ஸையும் போடுறேன். அப்ப இவருக்கு பதிலா எஃப்எக்ஸையும் இவருக்கு பதிலா f5/4 psi எக்ஸையும் போட்டு அவர் ரெண்டில் பிரிச்சா இவர் வரணும். இந்த ஐடியா உங்களுக்கு வரணும். வந்தா சிம்பிள், ரைட்? ஏன் நான் இந்த வேலைக்குள்ள போறேன்னா எல்என்ட்ரி கரண்ட் எல்என்ட்ரிக்குள்ளே எனக்கு லேஸ் ஆக்கலாம். இன்னும் என்ன பிளஸ் எடுக்க இவங்க ரெண்டு பேரும் பிளஸ் எடுத்தா எல்என் பெருக்கப்படுவார். அப்ப எல்என் வெளியில எடுக்க இவங்க ரெண்டு பேரும் பெருக்கப்பட்டா இப்ப எனக்கு என்ன இவர் கேன்சல் ஆவார். அதுக்கான நான் இந்த வேலை செஞ்சேன். இப்ப இவரும் கேன்சல் ஆகி கொசெக்ஸ் கேன்சல் ஆகி சிம்பிளா உங்களுக்கு ஹாஃப் மீன்ஸ் வார். சரியா? இவர் ஒரு மாறலி, அவரை வெளியில எடுத்தீங்கன்னா ஒண்ட தொகைட்டீங்கன்னா எக்ஸ், அவருக்கு 5/4க்கும் 0க்கும் போட்டீங்கன்னா இவர் என்ன 5/4 இங்க ஒரு ஹாஃப் இருக்கிறதால 5/8 என்று வருவார். இனி ln2 2 -1, இனி -1 முன்னுக்கு வந்தா அவரை காட்ட சின்னது ஆன்சரா வந்து. ஓகே, இங்க இருக்கிற ஐடியா இந்த ஐடியா வந்திருந்தா இந்த கேள்வி சிம்பிள், ரைட்? ஆனா உண்மையிலே இது கஷ்டம், இந்த ஐடியா எடுக்கிறது கஷ்டம்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணித்தான் ஆகணும், எக்ஸெப்ட் பண்ணித்தான் ஆகணும். நீங்க உங்களோட விஷயம், ரைட்? உங்களோட பக்கம் நியாயம் இருக்கி ஸ்டூடெண்ட் பக்கம்ங்கிறது இந்த விஷயத்துல இந்த இடத்துல நான் சொல்லணும் என்ன, ரைட்? இப்ப அடுத்ததுக்கு வருவோம். என்ன கோஆர்டினேட் ஜியோமெட்ரி நிறைய புள்ளிகள் என்ன செய்யற பயப்படுற பாடம், பயப்பட போற பிள்ளைகள் இங்க எல்லாம். ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம்னா நிறைய விஷயம் அதுக்குள்ள இருக்கு. என்ன அவ்வளவுத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதா ஒரு சேலஞ்சிங் பார்ட். ஆனா நாம அதுக்கு ஒரு ஷார்ட் கட்டா நாம படிச்சிருக்கோம், வட்டமெல்லாம் மிச்சம் இலகுவாக நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன், ரைட்? ஓகே, ரைட். ஓகே, நான் தியரிக்குள்ள நிக்கல, இப்ப இதுக்குள்ள கேள்விக்குள்ள வருவோம்னே. ஏ பி என்கிற ரெண்டு கோஆர்டினேட் தராங்க என கொள்வோம். கோட்டுத்துண்டம் ஏபியின் செங்குத்து இருகுறாக்கி எல்லின் சமன்பாடு. செங்குத்து இருகுறாக்கி என்றா உங்களுக்கு தெரியும், ஆடி பிம்பத்தை பத்தி கதைக்கிறாரு. அவ்வளவுதான், ஏபிய காண்க. அப்ப ஆடி பிம்பத்திர தியரி என்ன, இந்த ரெண்டு கோட்டை செங்குத்து இருகுறாக்கினா ஒரு செங்குத்து அரிப்பாரு, அதே டைம்ல இவங்க ரெண்டு பேரும் சமனாய்ப்பாங்க. ஆடிபிம்பம், ஆடிபிம்பம் என்ன, இந்த கோட்டுட இந்த கோட்டுற படித்திறனும் பெருக்கினா ஒன்று இருப்பார், -1 இருப்பார். அப்ப என்ன செய்யலாம், இந்த கோட்டுற படித்திறன் உங்களுக்கு சிம்பிளா ஒன்று வருவார். இந்த இவர படித்திறன் -1 இருக்கிறதால அவர் ஒன்று வருவார், ரைட்? ஓகே, இனி ஏபிட படித்திறனை தந்திக்கிற ரெண்டு புள்ளியையும் வச்சு எழுதுங்க. எழுதினீங்கன்னா இப்படி வருவாரு. நீ உங்களுக்கு தெரியும் இங்க பரமானம் எடுப்பேன் டி என்று. அப்ப பி இப்படி வருவார், ஏ இப்படி வருவார். டீயை கண்டமெண்டா ஆன்சர். டீயை காண்டது கொண்டு இல்லை, இவங்க ரெண்டு பேர்ல நடுப்புள்ளி இவர் இந்த கோட்ல கிடக்காரு. அப்ப நடுப்புள்ளியை காணுவோம், ஏ சகவன் அவர் டீல தான் இருக்காரு. அப்ப நடுப்புள்ளியை கண்டுட்டு அவர் என்ன எல்லுல கிடக்கிறதால போட்டீங்கன்னா டீயை காணுங்க. டீயை கண்டா சிம்பிளா 2,3 வந்தார். ஏ 2 பி 3 வராரு, ரைட்? சுருக்கிற கொஞ்சம் பார்த்துங்க, ரைட்? அடுத்தது அது முடிஞ்ச சி ஒரு புள்ளி தாரார், சி ஆனது எல் மீது கிடக்கின்றதென காட்டி ஏசிபியை காணட்டாம்னு சொல்றாரு. அப்ப சிங்கிற ஒரு புள்ளி நினைக்கார், இவர் எல்லுல கிடக்குதாம். எப்படி எல்ல கிடக்குறன்னு காட்டுறோம் இல்ல, எல்லுல இவரை பிரதிட்டா திருப்தி செய்யணும். என்னது, அவரை எல்லுல போட்டீங்கன்னா அவர் திருப்தி செய்யறார். அப்ப எல்லுல கிடக்குது. நீ ஏசிபியை காணணும். இந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில இருக்கிற கோணத்தை காணேன்னா என்ன, இவங்க ரெண்டு பேர் படித்திறன் தெரியணும், உங்களோட வளமையான சமன்பாடு, ரைட்? ஓகே, இனி ஏசிய காண்றன், இவர் படித்திறனை காண்றன். பிசிய காண்றன், இவர படித்திறனை. இனி tan θவை நாம என்ன செய்யறோம், இங்க காண்றோம். சரியா? என்ன இந்த சம்பால்ல பிரதிட்டீங்கன்னா tan θ உங்களுக்கு சிம்பிளா வாரா, ரைட்? ரைட், அவரும் முடிஞ்சது என்ன, ரைட்? அடுத்தது ரைட். இப்ப அடுத்த கேள்வி என்ன, அங்கால என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அப்ப இது வரைக்கும் நேர்கோடு, அங்கால வட்டம் வருது. ஏபிசி ஆகிய 3 புள்ளிகளினூடாக உள்ள வட்டம் எஸ் என கொள்வோம். எஸ்ஸின் மையம் இனால் தரப்படுகின்றன காட்டி எஸ்ஸின் சமன்பாட்டை காணட்டாம். அப்ப முக்கோணிட சுற்றுவட்ட மையம் கேட்காரு. சுற்றுவட்டத்துல மையத்தையும் காண சொல்லிட்டு அதில் சமன்பாடையும் கேட்காரு. ஓகே, சுற்றுவட்ட மையம்னா ஒன்றுமில்லை, என்ன செங்குத்து இருவுராக்கியல் சந்திக்கிறது. அப்ப ஒரு செங்குத்து இருவுராக்கிய சமன்பாடு தெரியும், இன்னொரு
பக்கத்துக்கு செங்குத்துராக்கி காணுவோம். என்ன இந்த படித்திரை நாம கண்டுட்டோம். நடுப்புள்ளியை காணலாம். இந்த 2 புள்ளியில நடுப்புள்ளியை கண்டீங்கன்னா என் வருவார். இவர் இந்த கோட்டை சமன்பாடு எடுக்கலாம். இவர படித்திறன் தெரியும், ஒரு புள்ளி தெரியும், சமன்பாடு வெளியிடலாம். சரின்னா சமன்பாடு எப்படி வருவார். இனி இந்த சமன்பாடையும் தீர்த்தீங்கள் தான் மையம் வருவார். அப்ப இந்த சமன்பாடு ஏற்கனவே தந்த எல் இவங்க 2 பேரையும் தீர்த்தீங்கன்னா உங்களோட மையம் அவர் காட்ட சின்ன மையம் வாரார். இனி அவர் வட்டத்தில சமன்பாடு கேட்டார். இனி ஆரையை காணணும். ஆரை என்ன இந்த புள்ளியிலிருந்து ஏதாவது ஒரு புள்ளி, இந்த பியில இருந்து ஏதாவது ஒரு புள்ளி ஏ எடுக்கலாம், சி எடுக்கலாம், பி ஏதாவது ஒன்று எடுத்து என்ன செய்வீங்க, ஆரையை காணு. ஆரையை கண்டீங்கன்னா என்ன, நான் ஏ எடுத்து தான் கண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். ரைட், ஓகே, ஏ எடுத்து தான் கண்டிருக்கிறேன். ஆரையை கண்டுட்டு இனி என்ன அவரோட மையம் தெரியும். வட்டத்தில் சமன்பாடு இருக்கிறேன். என்ன எக்ஸ் ஐய எக்ஸ் நோட், ஒய் ஐய 1 நோட், ஆர் வர்க்கம். ரைட், போட்டீங்கன்னா வட்டத்தில் சமன்பாடு. இவரை ஃபுல்லா சுருக்கி கொடுக்கணும்னு இல்லை. இது வட்டத்தில் ஒரு நியம வடிவம். இப்படியே கொடுத்தானா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல மார்க்ஸ் இருக்கு. ஆனா இங்க அங்கால சுருக்க வேண்டி வரும் உங்களுக்கு. அங்கால இருக்கிற கேள்வியில இந்த இடத்துல இப்படி கொடுத்தானே போதும். சரியா, அடுத்தது என்ன கேட்கிறாருன்னு பார்ப்போம். ரைட், அவரை கண்டாச்சு. இதிலிருந்து ஏ, பி ஆகிய புள்ளிகளின் ஊடாகவும் டியின் ஊடாகவும் செல்லும் வட்டத்திட சமன்பாடு. அப்ப இந்த இந்த கோட்டுக்குள்ளாலையும் இதுக்குள்ளால இன்னொரு வட்டம் கொண்டு போயிட்டு இருக்காரு. அந்த வட்டத்தையும் வெற்ற இன்னொரு வட்டம் ஒன்று தாராரு. அவர சமன்பாடு. ஒரு வட்டமும் ஒரு நேர்கோடு சந்திக்கிற புள்ளிக்குள்ள போற வட்டத்தில சமன்பாடு. இது உங்களோட தியரி. என்ன ஒரு வட்டமும் நேர்கோடு ஏபியில சமன்பாடை நம்ம காணலாம். இப்படி வருவார். ஒரு வட்டமும் ஏபி நேர்கோடும் போற புள்ளிக்குள்ள வர சமன்பாடை நம்ம இப்படி எழுதலாம். அப்ப எஸ் ஆக லம்டா எல். இனி லம்டா கண்டமெண்டா ஆன்சர். ஓகே, லம்டா காணதுக்கு எஸ் நாம வளமையான வடிவத்துக்கு நான் எழுதுறேன். என்ன இது நியம வடிவம். இவரை இப்படியே இவரை என்ன பெருக்கி சிம்பிளா பெருக்கலாம். என்ன இவரை இது செஞ்சு வர்க்க தண்ணிக்கு நான் பெருக்கி சுருக்கி எடுத்தா எனக்கு இப்படி வராது. கஷ்டம் இல்லை, சிம்பிளா சுருக்குறாரு. 36 அது பிரிபடுற மாதிரி தான் சிம்பிளா தந்திக்கார். ரைட், அவரை எடுத்துட்டு இனி அவரில் கொண்டே பெறுகிறேன். எக்ஸ் ஆக லம்டா எல். எல் வந்து இந்த நினைக்கிற ஏபி சம்பளம் நான் இப்ப கண்டது. என்ன எல்ல போட்டு இனி இவர் என்ன செய்யணும், இந்த வட்டம் அவர் தந்த புள்ளி டி 0,3 போகணும். அவரை இதுல பிரதியிட்டு அவர் திருப்தி செய்வார். ரைட், திருப்தி செய்ய அதுக்குரிய லம்டாவை காண்றது. இது ஒரு பரமானம் லம்டான்னு. அந்த 2 புள்ளிக்குள்ளால போற நிறைய வட்டம். அந்த வட்டத்துல இந்த டிக்குள்ளால போக்குள்ள அவர் லம்டாவை காண்றது. அவ்வளவுதான். லம்டா 8 வந்தார். இனி என்ன, இந்த லம்டா கொண்ட இங்கே பிரதியிட்டு என்ன தேவையான சமன்பாடை நான் எடுத்திருக்கிறேன். ரைட், ஓகே. இங்க லம்டா ஒரு முழு எண்ணில் வர எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் நான் செய்யறது சரியா இருக்கும். ஓகே, ஏதோ நீங்க என்ன செஞ்ச ஒருக்கா சுருக்களை பார்த்துங்க. சரியா, ரைட். இதை உங்களோட இலகுவான கேள்வி. என்ன சிம்பிளா ஸ்டூடெண்ட் செஞ்சுப்பாங்க. ரைட், இதுல மிச்சம் இனக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. புது ஒரு ட்ரிக் எல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு 16வது கேள்வி. இங்க 17ஆம் கேள்வி. என்ன ட்ரிக்னோமெட்ரியை பொறுத்தவரையில என்ன நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்கிற, கொஞ்சம் ஐடியா வருது இல்லை, லேசிதான் ஐடியா வருது இல்லைன்னு கலப்பாங்க. என்ன காரணம் என்றா ட்ரிக்னோமெட்ரியில நீங்க நல்லா ப்ராக்டிஸ் செய்யணும். எவ்வளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் செய்யறீங்களோ அவ்வளவுக்கு ட்ரிக்னோமெட்ரி லேசா இருக்கு. நான் இது எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம். ரைட், ஓகே. ஏன்னா உங்களோட சமன்பாடுகள் விரல் நுனியில இருக்கணும். எல்லா சமன்பாடு எல்லாத்துலயும் எழுத தெரியணும். அந்த 56 60 சமன்பாடு கிட்ட இருக்கு கிட்டத்தட்ட. ரைட், அந்த 60 சமன்பாடு உங்களுக்கு என்ன விரல் நுனியில இருக்கணும். உங்களோட மண்டையிலிருந்து வரப்பட விரல் நுனியிலிருந்து அவ்வளவு வேகமா உங்களுக்கு இருக்கும். இருந்தா இவரு லேசா இருப்பாரு. என்ன இந்த இது. ரைட், கேள்விக்கு வருவோம். என்ன இவரை இந்த வடிவத்துல எடுத்துரைக்கட்டும். ஆரையும் அல்பாவும் என்ன காணணும். அதுக்கப்புறம் இவரை தீக்க சொல்றாரு. ரைட், அப்ப இது உங்களுக்கு தெரியும், சிம்பிளான விஷயம். முதலாவது இவரை வடிவத்துக்கு எழுதுறேன்டா நம்ம சிக்கலன் போல கோடினத்துக்கு மாத்தின மாதிரி. என்ன இவர வர்க்கத்தையும் எடுத்து வர்க்கம் மூலம் எடுக்கும். 6 வர்க்கம் 36 மைனஸ் 8 வர்க்கம் 64. அப்ப 100 வருவார் 10. அந்த 10 வெளியே எடுத்தீங்கன்னா இவர் பிரிபடுவார். இவர் 3 5 சய 4 என்று வருவார். இனி உங்களுக்கு தெரியும் இவரை அடுத்துள்ள பக்கங்களாக கொண்ட முக்கோணி உருவாக்கணும். முக்கோணி உருவாக்குக்கு நம்முடைய பாயிண்ட். இவரை நீங்க எப்படி போட போறீங்க? இவரை இந்த 3 இந்த 5ங்கிறது
செம்பக்கம் தெரியும். 3 அயற்பக்கமா போடுறியா செம்பக்கமா போடுறியாங்கிற விஷயம் இருக்கின்றேன். நீங்க எப்படியும் போடலாம். ஆனா இந்த கேள்வியை பொறுத்தவரையில கொஸ்ல காட்ட சொல்றாரு. அப்ப நாம இங்க என்ன செய்யணும்? இவர் அயற்பக்கமா தான் போடணும். ஏன் cos 2x cos alpha sin 2x sin alpha வரணும். அதனால ரைட். அதனால இங்க அயற்பக்கமா போடுவீங்க. உங்களுக்கு தெரியும் அல்பா கட்டாயம் கூறும் கோணமா இருக்கணும். அது முதலாவது விஷயம் ரைட். ஓகே, இங்க நீங்க அல்பாவை நீங்க இப்படி எழுதி காட்டணும். நான் இங்க எழுதி கொள்ளல, இங்க எழுதி காட்டணும் இங்க ரைட். 0 π/2. ஓகே ரைட். அப்ப இவர் cos 2x cos alpha minus sin 2x sin alpha அவர் இப்படி எழுதலாம். இப்ப அவர் சென்ன வடிவத்துக்கு நாம மாத்திட்டோம். அடுத்தது இதை தீக்க சொல்றாரு. ஒண்ணுமில்லை, என்ன இதுவரை நாம இந்த வடிவத்துக்கு எழுதிட்டோம். சமன் 5. இவர் இங்கே கொண்டு பிரிவருவார், ஹாஃப் அண்டு வருவார். இனி இவர் ஹாஃப் கொஸ் 5/3 ஒரு கூறுங்கோணமாக நாம எழுதணும். என்ன பிளஸ்ல வரக்க மைனஸ்ல வரக்க என்ன விரிகோணமா எழுதுவோம். இரண்டு தான் நமக்கு இருக்கிற விஷயம். ஓகே, இங்க 5/3 என்று எழுதுனா அவரு எழுதினீங்கன்னா என்ன கொஸ்ல உங்களோட சமன்பாடு தெரியும். என்ன தீட்டா வந்து 2n π பிளஸ் ஓ மைனஸ் இவர் ரைட். இனி இதுல அல்பா எழுவாயா மாத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வருவார் ரைட். எக்ஸுக்குரிய சாரி எக்ஸ் எழுவாயா மாத்தினீங்கன்னா ஆன்சர் வருவார். அல்பா வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, நான் இங்க எழுதியிருக்கேன், நீங்க எழுதாம ரைட். சரி ரைட். இனி அவன் முதலாவது விஷயம் ஓகே. அடுத்து என்ன சொல்றார்? இந்த வடிவத்தில் எடுத்துரைக்கட்டாம். ஏபிசி துணியப்பட வேண்டிய மாறிலிகளாகும். எடுத்துரைச்சிட்டு என்ன இவர குறைந்தபட்ச பெருமானத்தை இத்தறிய சொல்றார். அப்ப 2xல எல்லாம் அழகா கைட் பண்ணிக்கிறேன். சைன் 2xலையும் கொஸ் 2xலையும் எழுத சொல்றாரு. அவ்வளவுதான் ரைட். இங்க வந்து என்ன இப்படி இருக்குது. இவர 2x எழுதலாம். என்ன இப்ப 2 cos squared x அப்ப 12 வச்சுட்டு 2 cos squared x நான் இப்படி எழுதலாம். 1 plus cos 2x. இனி 16 வச்சேன்னா 2 sin x cos x என்ன sin 2x எழுதலாம். இவரை சுருக்கினீங்கன்னா என்ன அவர் கேட்ட வடிவம் பாரார். அப்ப ஏ வந்து பி வந்து சி இவரை காணச்சென்னார் கண்டுட்டார். இனி இவர இழிவு பெருமானம் கேட்டவர். இழிவு பெருமானம் கேட்டா என்ன செய்யணும்? நம்ம ஏற்கனவே இது இங்கெல்லாம் இப்ப ஐடியா வராட்டி ஒன்று இல்லை. ஏற்கனவே அவர் இப்படி எழுத வச்சிருந்தார். என்ன ட்ரிக்னோமெட்ரிக் சார்புல இழிவு உயர்வு பெருமானம் செல்லலாம் அதே சார்ந்து. அப்ப இந்த வடிவத்துக்கு நம்ம இவரை கொண்டு வரணும், ஒரு கொஸ்ஸாவோ சைனாவோ மாத்துறதுக்கு. அப்ப இவர் இந்த 12 வச்சுட்டு இவர்ல நான் ஏற்கனவே தந்தால் இருக்கிறேன். ரெண்டை பொதுவாக எடுத்தீங்கன்னா 6 cos 2x 8 sin 2x இது ஏற்கனவே நம்ம தந்தவர் கேள்வியில. இவரை நாம இந்த வடிவத்துக்கு எழுதிட்டோம். சரியா? அப்ப போட்டீங்கன்னா ஃபைனலா இப்படி வருவார். இப்போ உயர்வு இழிவு செல்லலாம். ஏண்டா இந்த இந்த சார்பு இவர் மாற மாற மாறுவார். இவர உயர்வு பெருமானம் உண்டு. அவர் கேட்டது இழிவு பெருமானம். அப்ப இவர் -1. அப்ப -1 என்ன சிம்பிளா -8 வருவார். ஓகே, கொஸ்டிட்டோட உயர்வு பெருமானம் இழிவு பெருமானம் உங்களுக்கு தெரியும். என்ன அதனால ரைட். ஓகே, அவர் சிம்பிளா காண்டம். என்ன ஒரு பிரச்சனை இல்லை, அதான் ஆன்சர் வந்தது ரைட். இப்ப பி பாட்டுக்கு போவோம். உருவில் காட்டப்பட்டுள்ள முக்கோணி ஆகும் நீட்டப்பட்ட கோடு பிசி மீது புள்ளி டி ஆனது உள்ளது. இப்படி காட்டட்டாம். என்ன ஏபியை காட்ட சொல்றாரு. அப்ப ஏபியை பாத்தீங்கன்னா 2 கூட்டுத்தொகையா இருக்கிறாரு. அப்ப ஏபி கூட்டுத்தொகையை காண்றேன்னா என்ன செய்யலாம்? நம்ம இதுல ஒரு செங்குத்து கீறி இவங்க 2 பேரையும் பிரிச்சோம்னா கூட்டுத்தொகையா வருவாரு. நான் இவர் தந்திக்கிறத வச்சு ஆண்டு இருக்கேன் ரைட். அந்த வேலை தான் நான் உண்மையிலே இங்க செஞ்சது. செங்குத்து கீறி இவ 2 பேரை கூட்டுத்தொகை நான் காணும். எனக்கு இந்த நீளம் தெரியும். இப்ப இந்த நீளம் எனக்கு தெரியாண்ணே. அவரை நான் காண்றேன். அவர் எப்படி காணுவோம்? சைன் ரூல பாய்க்கும். சைன் ரூல பாய்ச்சா ஏசிக்குல சைன் அல்பா பிசிக்குல சைன் π/4. அதுல இருந்து ஏசியை கண்டுட்டேன். நீ ஏசி தெரிஞ்சா அந்த ஏபியை நான் என்ன எழுதலாம்? பிசி கொஸ் அல்பா சக ஏசி கொஸ் π/4. பிசி வந்து பி என்று தெரியும், பி கொஸ் அல்பா. ஏசி நான் கண்டுட்டேன், π/4 தெரியும். இனி என்ன அவர் கேட்டது வந்துட்டார் எனக்கு. ரைட், அவரை கண்டாச்சு ரைட். அடுத்தது அடுத்த போர்ஷன் என்ன சொல்றார்? ஏடி வர்க்கத்தை பீக்கம் ஆல்பாவில் காண்க. ஏடிய 3p என்று தந்துட்டு என்ன ஆல்பாவை உயிர்த்தறிய சொல்றாரு.
ஓகே. அப்ப ஏடி வர்க்கம் அப்ப என்ன செய்யணும்? கொஸ்ட்ரூல் பாவிக்கணும். என்ன வர்க்கம் வந்துகிறது. இந்த பெரிய முக்கோணி கொஸ்ட்ரூல் பாய்ச்சிங்கன்னா என்ன இப்படி வருவார், ரைட்? கொசைன் ரூல். ஏடி வர்க்கம் வந்து இவர வர்க்கம் இவர வர்க்கம் 2 இவரு இந்த அடைகோணம் என்ன, ரைட்? அப்ப அவருக்கு நான் ஏபி வர்க்கம் பிடி வர்க்கம் சய 2 ஏபி பிடி கொஸ் அல்பா. நீ ஏபி நாயக்கனை கண்டுட்டேன், அவரை போடுறேன். பிடி உங்களுக்கு தெரியும் மொத்தம் வெறு பி சக 2பி, அப்ப 3பி, 3பி வர்க்கம். இனி 2 ஏபி நரிக்கார் பிடி 3பி கொஸ் அல்பா, ரைட்? ஓகே. இனி இவரை நீங்க வர்க்கிச்சீங்கன்னா கொஸ் வர்க்கம் பிளஸ் சைன் வர்க்கம் ஒரு ஒன்று 2 கொஸ் அல்பா சைன் அல்பா சைன் 2 அல்பான்னு எழுதலாம். இப்ப நீங்க இதை சுருக்கணும் இல்லை, இங்க வச்சு இப்படி கொடுத்தானே ஒரு மாஸ்டரை தான் வேணும். என்ன அவர் பி வர்க்கத்துல சார்புல பீட சார்புல எழுதிச்சுன்னா எழுதிட்டேன். ஆனா நமக்கு அங்கால செய்யறதுக்கு தேவையை நாடி நான் சுருக்குறேன், சரியா? இங்க வருவார். இங்க இவர் 9பி வர்க்கம், இவர் என்ன 6பி வர்க்கம் கொஸ் அல்பா உள்ளுக்கு பிறகு கொஸ் ஸ்கொயர் வர்க்கம் வருவார், கொஸ் வர்க்க அல்பாண்டு வருவார். இவர் 6பி வர்க்கம் சைன் அல்பா கொஸ் அல்பா, அவர் 2 சைன் அல்பா கொஸ் அல்பா சைன் 2 அல்பான்னு எழுதலாம். எழுதினா எனக்கு கடைசியா என்ன பிரக்கெட் நீக்கினேன்னு எனக்கு இப்படி வாரார், ரைட்? ஓகே. இது அவர் எழுதிச்சுன்னு எழுதியாச்சு. இப்ப அவர் எடுத்து என்ன சொல்றாரு? இவரு திருப்பி என்று தாராரு தந்துட்டு அல்பா கணக்கு. அப்ப இவருக்கு பதில திருப்பியை பிரதிட்டீங்கன்னா 9பி வர்க்கம் வருவார். இனி பி வர்க்கம் எல்லாம் இங்க கேன்சல் ஆகி இனி ஓகே இப்படி வருவார். இங்கால பக்கம் ஒரு பக்கம் கொண்டாந்தீங்க எனக்கு இப்படி வருவார். இனி இதுல டேன் அல்பா காண சொல்றாரு. என்ன இப்ப டேன் அல்பா காண சொல்றதால டேன் அல்பா சைன் 2 அல்பாவை டேன் அல்பால எழுதணும். அப்ப கொஸ் வர்க்கம் அல்பா இருந்தா என்ன செய்யலாம்? அவரு கொஸ் 2 அல்பால எழுதினோம்னா லேஸ் என்ன, ரைட்? அப்ப இவரை கொஸ் 2 அல்பாக்கு மாத்திருக்கிறேன். இங்க -1 இருப்பார். கடைசியா இப்படி வராது. நீ இவரை டேன்ல எழுது. டேன் அல்பா தான் காண சொல்றாரு. டேன் அல்பா 5 என்னமோ தான் காண சொன்னார், ரைட்? ஓகே. அப்ப டேன்ல எழுதணும். இதுதான் நான் சொன்னேன், உங்களோட சமன்பாடுகள் மிச்சம் ஸ்பீடா இருக்கணும் உங்களுக்கு, ரைட்? அப்ப இவரை சைன் 2 அல்பாட டேன் அல்பால எழுதிக்கேன், கொஸ் 2 அல்பா டேன் அல்பால எழுதிருக்கேன். இவர் சிம்பிளா சுருக்கலாம். என்ன ஒரே ஃபோமசி. அப்ப இவர் கூட்டுப்படுவார், இவர் இங்கே பெருக்கப்படுவார். இவரை நான் சுருக்கிறது கீழைக்கிற இவர் வந்து பூச்சியம் இல்லைன்னு, ஏன்னா இவர் ஒரு காலம் மைனஸ்ல வர மாட்டார். அவர் பூச்சியம் இல்லாத கணியத்துல அங்கே கொண்டு போய் என்ன அவர் போயிடுவார். இந்த மேல இருக்கிறால இங்க சுருக்கி எழுதி இவரை சுருக்கி இப்படி மைனஸ் எல்லாம் பெருக்கி திருப்பி ஒரு கழுவிட்டு இவரை காரணிப்படுத்தி இனி டேனுக்கு 2 இது வாராரன். ஆனா இங்க முக்கோணியில இந்த அல்பா தெரியும், இவர் ஒரு கூறுங்கோணம். அப்ப இவர் வர மாட்டார். அப்ப சிம்பிளா என்ன அவர் கேட்டது ஆன்சரா எனக்கு வந்தார், ரைட்? ஓகே. இது ஒரு மிச்சம் இலகுவான கேள்வி. என்ன சமன்பாடுகள் கிளியரண்டா ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு ஆன்சர் வந்து. ஓகே. அடுத்தது இதை தீக்க சொல்றாரு. ஓகே, ரைட். அவரை தீப்பம் என்ன ஒன்றுமில்லை. என்ன நம்ம வளமையான வேலை என்ன இவரை ஏ என்றும் இவரை பி என்று எடுத்திருக்கேன். என்ன இருக்காரு இவரை நான் என்ன இவருக்கு சி என்று எடுத்துக்கலாம். நான் சும்மா டீட்டாண்டு போட்டுக்கேன், சி என்று போடலாம் நீங்க, ரைட்? ஓகே. டீட்டாண்டு போட்டுக்கேன், சைன் இன்வர்ஸ் வந்தார். இப்ப என்ன பிரச்சனைடா, இப்ப இங்கால எல்லாம் டேன் ஏ டேன் ஏ டேன் பில இருக்காரு, இவர் சைன்ல இருக்காரு. அப்ப இவரை டேனுக்கு மாத்தினா தான் எனக்கு ஏதாவது செய்யலாம், ரைட்? இன்வர்ஸை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும் என்ன எல்லாத்தையும் ஒரே இதுக்கு மாத்தினீங்கன்ற லேஸ், ரைட்? அப்ப சைன் டீட்டா எனக்கு தெரியும். இவர் ஒரு கூறுங்கோணம் என்ன, இவர் ரெண்டுங்கள் இவர் ஒரு பிளஸ் பெருமானம், கட்டாயம் ஒரு கூறுங்கோணம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியணும், இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் நாம செல்லலாம் இந்த ரேஞ்செல்லாம் செல்லலாம். இது 1 to 1 ஃபங்க்ஷனால இருக்கணும் இன்வர்ஸ் இருக்கிறேன்டா, சரி? ஆனா தேரிக்குள்ள போல இந்த ரேஞ்சில் தான் செல்லலாம். அப்ப இந்த ரேஞ்சில் இந்த பெருமானம் பிளஸ்ல வாரேன்டா கட்டாயம் அவர் என்ன அவர் ஒரு கூறுங்கோணமா இருக்கும். அப்ப சைன் இது தானே காணலாம். என்ன சைன் ரெண்டுங்கள் வர்க்கம் விளைஞ்சுன்னா இவர இந்த பெருமானத்தை பைதக்கரை யூஸ் பண்ணி கண்டிங்கன்னா டேன் வந்து என்ன சிம்பிளா 2 2 வருவார், ரைட்? அப்ப இதுல இருந்து டேன் டீட்டா வந்து 2, டீட்டா வந்து என்ன டேன் இன்வெர்ஸ் 2. ஓகே. இங்க இந்த தரப்பட்ட சமன்பாடை நான் எழுதுறேன்னு இவரை ஏன்னு எடுத்துக்கேன், ஏ சக பி டீட்டாவன் இது ஒரு டீட்டான்னு போட்டோம். டீட்டாவை நான் எழுதுறான் டேன் இன்வெர்ஸ் 2. இனி என்ன டேன் ஏ சக பி வந்து 2. இவ்வளவுதான் முடிஞ்ச. என்ன இதை எடுத்துட்டீங்களா
அங்கால விஷயம் முடிஞ்சது. ரைட். இனி tan a sine b சாம்பாடு தெரியும். இவர் 2 கொண்டு வருவார், இவர் இங்கால இப்படி வருவார், இந்த சாம்பாடு வரும். இனி tan a வந்து உங்களுக்கு தெரியும் x plus 1, ரைட். tan b வந்து x minus 1. பிரதியிட்டிக்கணும். என்ன பிரதியிட்ட எக்ஸிலான சாம்பாடு வருவார். அவரை சுருக்கினா இப்படி வருவார், இவரை காரணிப்படுத்தினா 1 -2 வருவார். வந்த இதுதான் ஆன்சர் என்று எழுதிட்டு போப்படா. ஒரு விஷயம் செக் பண்ணணும். என்ன இந்த ஏயும் பியும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் -π/2க்கும் +π/2க்கும் இடையிலாம் வரையறுக்கப்படுவார். அப்ப இவரு ஒன்று வந்து என்ன வாராரா அதுக்குரிய பெருமானங்கிறத செக் பண்ணணும். என்ன இப்ப டேன நாடி பிரச்சனை இல்லை. சைன் கோஸ் வரக்கு சில டைம்ல ஒரு சில விடையில நீங்க இதுல தட்ட வேண்டி வரும். இப்ப டேன் வந்து -∞ பிளஸ் இந்த வீச்சு என்ன சொல்லுங்க ஆகும் -∞க்கும் +∞, ரைட். அப்ப இவர் ரெண்டும் வரலாம் இங்கே. இப்ப சைனா வரக்குள்ள என்ன இந்த வீச்சை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும், ரைட். -1க்கும் +1க்கும், ரைட். ரைட், ஓகே. சில டைம்ல இந்த சமன்பாடுல ஒரு வீச்சு தந்திப்பார், அதுக்கேற்ற மாதிரி சில விடைகளை தட்ட வேண்டி வரும். இங்க ரெண்டும் ஆன்சரா வருவார், ரைட். ஓகே, ரைட். இவ்வளவுதான் உங்களுடைய இந்த பேப்பர் டிஸ்கஷன். என்னை பொறுத்தவரையில இந்த பேப்பர்ல இந்த தொகையீட்டு கேள்வியை விட மற்ற எல்லா கேள்விகளும் என்ன ஒரு 2ஆம் கேள்வியையும், அதாவது வரிசை மாற்ற சேர்மானம் சிக்கல் எண்கள் வார அந்த கேள்வியையும் விட்டா மற்ற கேள்விகள் ஒரு பிரச்சனை இல்லாம கொஞ்சம் அணுகுவிக்கலாம்ங்கிறது எந்த ஒரு நிலைப்பாடு. நீ ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கலாம். என்ன ரைட். ஓகே, நாம இன்னொரு வீடியோல நாம சந்திப்போம், ரைட். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, என்ன இதில், ரைட். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம்.